ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், டிசம்பர் தேர்ட் வீக்கோட அனலைஸ் பார்க்க போறோம். ஆக்சுவலாக டிசம்பர் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவோம். இருந்தாலும் தேர்ட் வீக் சும்மா பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன். அந்த அளவுக்கு என்ட்ரிஸ் வந்து அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக இருக்குமான்றது ஷோரானாலும் சொல்ல முடியாது. டிசம்பர் லாஸ்ட் 2 வீக்ஸ் ப்ளஸ் ஜான் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அந்த 3 வீக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. வால்டலிட்டி கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ட்ரேட் கரெக்டாக எக்ஸிகியூஷனுக்கு ஒரு எம்எஸ்எஸ் வச்சுட்டு போகலாம், இல்லை அப்படியே வேகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம். அடுத்த இன்னும் 2 கிளாஸஸில் நம்ம இன்னும் நல்லா முடிஞ்சு போன மார்க்கெட்டை தெளிவாக பார்ப்போம். நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வரும்போது ஜனவரி செகண்ட் வீக் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும் ட்ரேடு, அதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. கரெக்டாக பண்ணிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்க போகிறது டிசம்பரோட தேர்ட் வீக் சார்ட். தேர்ட் வீக் மீன்ஸ் உங்களுக்கு டிசம்பர் என்ன குவார்ட்டர், லாஸ்ட் Q4 குவார்ட்டர். Q4 குவார்ட்டரில் லாஸ்ட் மந்த்து, அதுவும் இல்லாமல் தேர்ட் வீக், அவ்வளோதான். இப்போது உங்களுக்கு இங்கே மார்க்கெட் எப்படி இருக்கும்ன்றது இந்த Q வச்சே புரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு தான் மொமெண்டம் இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபாரெக்ஸ் பற்றி ஓப்பன் பண்ணுறேங்க. மண்டே யூரோ, ஜிபிபி, யூஎஸ்டி எல்லா பேருக்குமே நியூஸ் இருக்கு. டியூஸ்டே நியூஸ் இருக்கு. வெனஸ்டே ஜிபிபி மட்டும் நியூஸ் இருக்கு. தேர்ஸ்டே யூஎஸ்டிக்கும் இருக்கு, யூஎஸ்டிக்கு இருக்கு. தென் ஜிபிபி, ஆமாம் யூஎஸ்டி ஜிபிபி, அவ்வளோதான். அடுத்தது ஃப்ரைடேவும் யூஎஸ்டி ஜிபிபி. அப்போ இந்த வாரம் ஃபுல்லாக நியூஸ் இருக்கு. அப்போ நீ நியூஸ் பார்த்து தான் கரெக்டாக ட்ரேட் எடுத்தாகணும். ஓகேங்களா? ஏடாகூடமா எடுத்து மாட்டிக்கூடாது. ஃபர்ஸ்ட் மண்டே 1:45 நியூஸ் இருக்கு, 2 மணிக்கு நியூஸ் இருக்கு மதியானம். அடுத்தது 3 மணிக்கு நியூஸ் இருக்கு, அதோட 8:15 நைட்டு நியூஸ் இருக்கு. நம்ம லண்டன் செஷன் எப்போ 12:30 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? 1:45 நியூஸ், 2 மணிக்கு நியூஸ், இது ரெண்டையும் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு செக்லிஸ்ட்னா நீங்க எப்பவுமே உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எங்க இருக்குன்னு பார்க்கணும்னா, எதனா ஹைஆர்எல் செக்லிஸ்ட்ல எழுதுறேன். செக்லிஸ்ட் மார்க்கெட் உள்ள வந்தோடனே ஐஆர்எல் ஆர் இஆர்எல் இந்த ரெண்டுத்துல மார்க்கெட் இருக்கான்னு நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மார்க்கெட்ல எதனா நியூஸ் இருக்கான்னு பார்க்கணும். திஸ் வீக் ஃபண்டமெண்டல். நெக்ஸ்ட் 4 ஆர் 1 ஹவர்ல பிடிஆர்எஸ் இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு அடுத்தது தான் எல்டிஎஃப் எக்ஸிகியூஷன் இன் 15 ஆர் 5 மினிட் டைம் ஃப்ரேம், கில் ஜோன் ஒன்லி. இவ்வளோதான் உங்கள் செக்லிஸ்ட். நீங்கள் இதை மட்டும் பார்த்தாலே போதும், வேற எதுவும் நீங்கள் பெருசாக பார்க்க தேவையில்ல. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஸோ உங்களோட வேலையை மார்க்கெட் ஹைஆர்எல் இருக்கா இஆர்எல் இருக்கா அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் அந்த வீக் ஃபண்டமெண்டல்ல பார்ப்போம். அடுத்தது 4 ஆர் அண்ட் 1 ஹவர் பிடிஆர்எஸ். எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் தான் பார்க்க சொல்லுவாங்க, நானும் அதான் சொல்லுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு பிகினர், ஸோ நீங்க ஃபண்டமெண்டல் டீப்பா போயெல்லாம் படிக்க முடியாது. ஃபண்டமெண்டல்ஸ்ன்றது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாதான் புரியும். அதனால சார்ட்ஸ்ல வந்து ஐஆர்இஆர்எஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க, அப்புறம் ஃபண்டமெண்டல் சும்மா உங்களால தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுக்குறேன். 4 ஹவர்ஸ் அண்ட் 1 ஹவர்ஸ் பிடிஆர்எஸ் இருக்கும். அந்த பிடிஆர்எஸ் 15 ஆர் 5 மினிட்ல போய் ரீச் பண்ற பிறகு எம்எஸ்எஸ் பிளஸ் என்ட்ரி கில் ஜோன்ல மட்டும் இருக்கு, வேற எதையும் பார்க்காதீங்க. இவ்வளவுதான் உங்க செக்லிஸ்ட். இதுல உங்களுக்கு மார்க்கெட் எக்ஸாக்டா ஐஆர்எல்லையோ இல்ல எக்ஸாக்டா இஆர்எல்லையோ நின்றுட்டு இருந்தா அங்க கன்சல்டேஷன் நடக்கும். இல்லைன்னா அந்த ஐஆர்எல் இஆர்எல் வந்து ஒன் டேல தானே பாக்குறீங்க, அதோட 0.5% ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இருக்குல்ல, அங்க நின்னாலும் கன்சல்டேஷன்ல தான் இருக்கும் மார்க்கெட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் எக்ஸாக்டா ஐஆர்எல் இருந்தாலும் இல்ல எக்ஸாக்டா இஆர்எல் இருந்தாலும் கன்ஃபார்மா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் நடக்குது வாய்ப்பு உண்டு. இதை தவிர்த்து மார்க்கெட் ஒரு ஐஆர்எல் இருந்து இஆர்எல் நோக்கி போய்கிட்டு இருக்கு, அப்போனா சூப்பரா இருக்கும், ட்ரெண்ட்ல இருக்கும். இல்ல இஆர்எல் இருந்து ஐஆர்எல் நோக்கி வந்துட்டு இருக்குன்னா நல்ல ஒரு ட்ரெண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாக்டா நின்றுட்டு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் ஸ்லோ மூமெண்ட்டா கொடுப்பானுங்க. ஓகே, இப்போ நம்ம 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்தாச்சு. நம்ம வீக்லில இருந்தா வருவோம், மந்த்லில இருந்தா வருவோம், எதுவும் பிரச்சனை இல்லை. மந்த்லி உங்களுக்கு எதுவும் பெருசா மாறாது, அந்த அளவுக்கு பெருசா மாறாது. ஓகேங்களா? மந்த்லி இப்போ கன்சிக்யூட்டிவா உங்களுக்கு செல் ஆகிட்டே தான் வருது, இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வீக்லி டைம் ஃப்ரேமு அந்த அளவுக்கு உங்களுக்கு சேஞ்சஸ் வராது. உங்களுக்கு சேஞ்சஸ் எப்போ அதிகமா நடக்கும்னா எக்கச்சக்கமான ஃபண்டமெண்டல் நியூஸஸ் டேட்டா ஹியூஜ் டேட்டாவா இருக்கும். சிபிஐ நல்ல பெரிய டேட்டாவா இருக்கும், என்எஃப்இ பெரிய டேட்டாவா இருக்கும், நெக்ஸ்ட் எஃப்ஓஎம்சி பெரிய டேட்டாவா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்ஸ் நவுத்துவானுங்க. மற்றபடி நீங்க பார்க்க வேண்டியது டெய்லி மட்டும்தான். ஓகேவா? வீக்லியில வந்தாலும் ஐஆர்டி தான் பார்க்க போறீங்க. எதனா இருந்தா இங்க மார்க் பண்ணலாம், இல்லைன்னா ஓகே. ஜஸ்ட் அந்த அனலைசஸ் மட்டும் புரிஞ்சுக்கணும் எங்க போக போகுதுன்னு.
பாருங்க, வீக்லி டைம் ஃப்ரேம்ல கடைசியா மார்க்கெட் வந்து ஒரு எஃப்இஜி மட்டும் டேப் ஆயிருக்கு, இவ்வளவுதான். அது எப்போ? டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கே. இவ்வளவுதான் நமக்கு இங்க இருக்கிறது, வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? டிபி நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உங்களுக்கு இங்க மார்க்கெட்ல இந்த 2 கேண்டில் இருக்காது. ஆக்சுவலா இது ரெண்டுமே இருக்காது, இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் வீக், இது செகண்ட் வீக், நம்ம தேர்ட் வீக் தான் பார்க்க போறோம். இப்போ என்ன ப்ரோ பண்ணுவீங்க? இது 1 2 3 எஃப்இஜி உங்களுக்கு பக்காவா இருக்கு. இந்த எஃப்இஜி டேப் ஆயிட்டு மார்க்கெட் மினிமம் எந்த லோவுக்கு வரணும்? அட்லீஸ்ட் இந்த லோவுக்கு வரணும். அதுக்கு அடுத்தது இந்த லோவுக்கு வரணும். இதுதான் நம்ம எய்மே, வேற எதுவும் இல்லை. சம்டைம்ஸ் இந்த பாடி வைப்பாங்க டிபியா, நம்ம இந்த லோ அப்புறம் இந்த லோ வச்சுக்கலாம். இதுதான் நம்ம எய்ம். இதே நீங்க ஒன் டேல போய் பாருங்க. அப்படியே வீக்லியில் அவ்வளோ அனலைஸ் பண்ணியாச்சு. இப்படிதான் அனலைஸே பண்ணுவோம். ஆக மொத்தத்துல செல்லுதான் ஆக போகுது. இப்போ நீங்க வீக்லியும் டெய்லியும் பாத்தீங்கல்ல எங்க வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஐஆர் டேப் இஆர்ல வரப்போகுது. இதை கிளாரிட்டி பண்ணீங்களா? அந்த செல்லுக்கு எனக்கு மார்க்கெட் 4 ஹவர் 1 ஹவர்ல சப்போர்ட் ஆகுதா, 15 மினிட்ல சப்போர்ட் ஆகுதா, அவ்வளவுதான். செல்லு ஒத்துழைக்குதா? ஒத்துழைச்சா நான் செல் என்ட்ரி எடுத்துட்டே இருப்பேன். இல்லையா, ஏன் பை ஆகுது, அந்த ரீசனை கண்டுபிடிச்சு நான் அடுத்தது என்ன நடக்குமோ அதை பார்த்துப்பேன். ஓகேங்களா? அது நடக்கும் போது தான் சொல்ல முடியும், சமாளிக்கிறேன்னு சொல்ல முடியாது, அது நடக்கும் போது தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு என்னோட வியூ ஒன்னே ஒண்ணுதான். வீக்லி எஃப்இஜி டேப் ஆயிட்டு வீக்லி லோ எனக்கு வரணும். ஃபர்ஸ்ட் லோ இது, செகண்ட் லோ இது. ஸோ இங்க வந்து மார்க்கெட் ஃபுல்லா எல்ஆரா இருக்கு, அதனால இது ஹெச்ஆரா தான் இருக்கும், வேற வழி கிடையாது. மேபி இதை தாண்டி கன்சல்டேஷன் உடைக்கும் போது இங்க எதனா ஒரு மொமெண்டம் தரலாம். ஒன் டே டைம் ஃப்ரேம்ல எனக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்க இருக்கக்கூடிய எல்லா பிஎஸும் கலெக்டட். ஓகே, அப்போ இந்த எஸ்எஸ்எல் வரணும். அது மட்டும் இல்லாம இது ஓபி, இது ஓபி. ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி பிடிஆர்எஸ் மார்க் பண்றத கிரீன் கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்குறேன். இன்னர் டைம் ஃப்ரேம்ல போகும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது பிடிஆர்எஸ் சொல்லிட்டு. இவ்வளவுதான். இப்போ நம்ம செகண்ட் வீக் முடிச்சாச்சு. 14 15 விட்டு 16th இருந்து என்ன ஆக போதா, செல்லு தான் ஆக போகுது. அதான் நம்ம பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் டிபி, இது செகண்ட் டிபி. ஷோரா இருங்க, இதுல மட்டும் வேற எதுவுமே நமக்கு மாற்றமே கிடையாது. மார்க்கெட் மேல போயிட்டு கீழே இறங்கட்டும், இல்ல கன்சல்டேட் ஆயிட்டு உடையட்டும், எதுவானாலும் பரவாயில்ல, எனக்கு செல்லு தான் நான் பார்க்க போறேன். செல்லு எனக்கு இங்க வந்து சப்போர்ட் ஆகுதான்னு பார்ப்பேன். செல்லு சப்போர்ட் ஆகுதா, செல் ஆர்டர் ஃப்ளோ, செல் எஃப்இஜி, செல் ஓபி, செல் பிபி, செல்லோட ஸ்ட்ரக்சர் என்னது, லோவர் ஹை லோவர் லோ, இதெல்லாம் இருக்கான்னு நாங்க நடந்துட்டே இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பேன். அவ்வளவுதான். ஓகே, இப்போ நான் வந்து ஜஸ்ட் ரீப்ளே சார்ட் போடுறது எனக்கு பேசிக் பிளான் தான், ப்ரீமியம் பிளான் கிடையாது. ஒன் டே வீக்லில தான் அது நடக்கும். 4 ஹவர்ஸ் போனால் காமிக்காது. ஸோ நான் அடுத்தது 4 ஹவர்ஸ் வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் பேக் டெஸ்டிங்னா முடிஞ்சு போன மார்க்கெட்டை தான் பண்றோம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா மார்க்கெட்ல நம்ம கத்துக்கிட்டது எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிறீங்க. இதை அடுத்தது லைவ் மார்க்கெட்ல உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கணும். அப்பதான் உங்களுக்கு லைவ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும்போது புரியும், இல்லைன்னா ஒன்றும் புரியாது. இதுதான் உங்க டெய்லி ஓபி. 4 ஹவர்ல வந்தோடனே நீங்க பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், டெய்லி லண்டன், டெய்லி நியூயார்க், இப்படிதான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மார்க்கெட் எங்க ஸ்டார்ட் ஆகும்? மண்டே 16th 3:30 கேண்டில் வரும். 3:30 கேண்டில் நமக்கு தேவையில்ல. அடுத்தது உங்களுக்கு 7:30 தேவையில்ல. 11:30 கேண்டில் 1 ஹவர் கழிச்சு 12:30 தான் நீங்க கில் உள்ள போவீங்க. அதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க 4 ஹவர்ல. இதெல்லாம் பார்க்கணும் ப்ரோ, கிளாஸ் பொறுமையா தான் இருக்கும், இப்படி பார்த்தா தான் புரியும். இது பிஎஸ்எல் கலெக்டட், கீழே இறங்கி வரும்போது ஓபி. ஓகேவா? இது ஓபி, இந்த லோ எடுத்துட்டு ஓபி போய் டேப் ஆயிருக்கு. அகைன் கீழே இறங்கி மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆன பிறகு லோவர்ல வந்த பிறகு இது எஃப்இஜி. ஓகேவா? சாரி, எஃப்இஜின்ற பிரேக்கர். ஓகே, இது பிரேக்கர். புரியலையா? தயவு செஞ்சு லைன் சார்ட் மாத்திருங்க, கொஞ்சம் புரியும். அந்த ஸ்ட்ரக்சர் புரியும், வேற எதுவும் பெருசா புரியாது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து பிபி, பாடி க்ளோஸ் ஆச்சு, உடனே தொட்டாச்சு. எப்போ? டிசம்பர் 10ஆம் தேதி. அகைன் தொடுது, அது பிரச்சனை இல்லை. எதுக்காக மார்க் பண்றேன்னா மேபி இப்போ திருப்பி போய் தொடுது இல்லை, அதுக்காக தான் மார்க் பண்றேன். இந்த இடத்துல எனக்கு செல்லு கரெக்டா ஆகிட்டே தான் இருக்கு, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல்ஸ் போய் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு 1 ஹவர் போறேன். ஏன்னா 4 ஹவர்ஸ்ல இவ்வளவுதான் ப்ரோ இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது ஃபுல்லா பிஎஸ்எல் கலெக்டர். இங்க இருந்து விழும்போதும் இந்த ஓபி பாடி கரெக்டா, ஓகேங்களா, அங்க இருந்தா விழுது. இப்போ எனக்கு மினிமம் இந்த எஸ்எஸ்எல் ஆவது எடுக்கணும், அப்புறம் இந்த எஸ்எஸ்எல் எடுக்கணும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எய்ம் இதுதான். இது 4 ஹவர்க்கே இங்கதான்னா 1 ஹவர், இது 15 மினிட்ல பெருசா இருக்கும் டிபி. 1 ஹவர் போறேன். 1 ஹவர்ல டிசம்பர் 16th மண்டே, நம்ம லண்டன் என்ன 12:30 பார்ப்போம்.
இந்த லைன் என்னதுன்னா ஒன் டேவோட ஓபி இது. ஓகேங்களா, இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ இங்கே 16th எங்கே இருக்கு, 16th மண்டே இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அரௌண்ட் உங்களுக்கு 11:30 கேண்டில் அப்போ வாங்க. டிடிஓ மார்க் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே. 10:30 கேண்டில் நியூ மார்க் போட்டு நைட்டு 12 மணி டிடிஓ. செக்லிஸ்ட் இப்படி தான் வரணும். நீங்கள் டிடிஓ மார்க் பண்ணால் பிடிஆர்ஏ கிடச்சிரும். உங்களுக்கு வேலை முடிஞ்சுது ஈஸியாக. ஆரஞ்சு கலர் இண்டிகேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, உங்களுக்கு 11:30க்கு 1 hour முடிஞ்ச பிறகு 12:30 உள்ள வாங்க. நீங்கள் உள்ள வரும்போது ஒன்னே ஒன்று தான் நடக்கும் ப்ரோ. ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணி வச்சிருக்காது. இது டியூஸ்டே, உங்களுக்கு தெரியாது தொடப்போதான்னு. சிம்பிள். மார்க்கெட் இங்கே கன்சல்டேட் ஆகுது. ஈக்குவலைஸ் தான் இருக்கு. ஈக்குவலைஸ் கலெக்ட் பண்ணால் ஈக்குவல் லோஸ் வந்துடும். அப்போ ஈக்குவலைஸ் கலெக்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் ஐயாவது கலெக்ட் பண்ணாதான் அந்த டே வரும். இதுதான் நம்ம எய்ம். ஓகேங்களா, இப்போ எந்த ஐஸ்ல கரெக்டாக எந்த ஐஸ்ல கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இங்க இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஓபில இருந்து தான் கீழே விழுது. ஓகேங்களா, ஸோ இந்த ஐஸை இன்வாலிடேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த ஐஸ்ல இன்வாலிடேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இங்கே இன்வாலிடேட் ஆனதும் அதே தான். நல்லா பாருங்க, இன்வாலிடேட்னா காலி ஆயிடுச்சுன்னு சொல்றேன் நான். கரெக்டட். லிக்விடிட்டி தான் ப்ரோ பார்க்கணும். கன்சல்டேஷன்ல மார்க்கெட் மாட்டிச்சுன்னா வேற வழியே கிடையாது. லிக்விடிட்டி பார்த்து தான் நீங்க எடுக்கணும். பிடிஆர்எஸ் எதுவுமே கிடைக்கல எனக்கு. இதுக்கு அடுத்தது தான் நான் 15 மினிட் வருவேன். இவ்வளவுதான் என்னோட எய்மே. ஓகேவா, இப்போ 15 மினிட் காமிக்கிறேன். ஓகே, இப்போ 15 மினிட் டைம் ஃப்ரேம் வாங்க. ஏஎம்டி ப்ரொஃபைல் பாருங்க. வேற ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டிங் செல் ஆக போகுது. எனக்கு மார்க்கெட் செல் ஆக போகுதுன்னா பை சைட்ல மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு வந்தா அது பேர் மேனிபுலேஷன். அவ்வளவுதானே, சிம்பிள் தானே. எனக்கு எதுவுமே 1 hour 4 hour எந்த பீரியட்ஸும் கிடைக்கல. நான் ஜஸ்ட் லிக்விடிட்டி பார்த்துட்டேன், மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பிஎஸ்எல் டு எஸ்எஸ்எல் எனக்கு கரெக்ட் ஆகணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். 15 மினிட்ல ஏஎம்டி வரணும்னு பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல 12:30 நான் என்ட்ரு ஆகிறேன். கரெக்டாக எல்லாம் 12:30. மார்க்கெட் ஜஸ்ட் ஃபால். இது எம்எஸ்எஸ்லாம் கிடையாது. ஏன்னா ஈக்குவலைசரும் கரெக்டே ஆகல, நம்மளுக்கு மேனிபுலேஷனும் நடக்கல. கரெக்டாக வச்சான மேனிபுலேஷன். ஏன் தெரியுமா, நியூஸ் இருக்கு ப்ரோ. நியூஸ் இருக்கிற நாள் தயவு செஞ்சு வெயிட் பண்ணணும். இப்போ நான் 12:30 மணிக்கு உள்ள வரேன்னா போயிட்டு நியூஸ் பார்ப்பேன். ஓகே, நியூஸ் முடிஞ்ச பிறகு தான் ட்ரேட் எடுக்கணும். இங்க என்ன போட்டிருக்கு, 1.25 யூரோ 2 நியூஸ் யூரோ போட்டிருக்கு. அது ஃபிளாஷ் மேனுஃபேக்சரிங், ஃபிளாஷ் சேல்ஸ், அது சர்வீசஸ். அதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இங்க பாருங்க, ப்ரீவியஸ் டேட்டா, ஃபோர்காஸ்ட் டேட்டா. ப்ரீவியஸ் 43.1, ஃபோர்காஸ்ட் 43.2 பிளஸ்ல இருக்கு. இது 46.9, 46.9. இது ஈக்குவல் வேல்யூவா இருக்கு. இப்போ நம்ம இங்க பண்ற பேர் என்ன, யூரோ யூஎஸ்டி. இது என்ன நியூஸ், யூரோட நியூஸ். அப்போ நீங்க கன்வெர்ட்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா யூரோன்ற கரன்சியை நீங்க ஃப்ரெண்ட்ல தான் வச்சு பண்றீங்க. யூரோ யூஎஸ்டி தான். ஓகேங்களா, யூரோ யூஎஸ்டி தான். அப்போ ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில ப்ரீவியஸை விட ஃபோர்காஸ்ட் என்ன காமிக்குதோ அப்படியே தான் நீங்க திரும்ப அதை அப்ளை பண்ணணும். நீங்க யூஎஸ்டி நியூஸ் பார்க்கும்போது தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்க கன்வெர்ட் பண்ணாதீங்க. இங்க ப்ரீவியஸை விட ஃபோர்காஸ்ட் அதிகமா இருக்கு, பை யூரோ பை ஆகணும். இங்க 46.9 46.9 ஈக்குவல் வேல்யூவா இருக்கு, அதுவும் பை தான். அப்போ எனக்கு நியூஸ் என்ன ஆகணும்னா பை தான் ஆகணும். ஓகேங்களா, நான் செல்லுல இருக்கிறேன், அப்புறம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. 1 hour வெயிட் பண்ணணும். 1:25 நியூஸ் வருது, வெயிட் பண்ணணும். திருப்பி 2 மணிக்கு நியூஸ் வருது. அப்போ நான் எப்பதான் ட்ரேட் எடுப்பேன்னா 2:06 தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா, நியூஸ் முடிஞ்சு 5 நிமிஷம் கழிச்சு தான் எடுப்பேன். 2:06 தான் ட்ரேட் எடுக்கணும். 1:25 நியூஸே வர விட்டு பார்க்கலாம், 2 மணி நியூஸே வர விட்டு பார்க்கலாம். 2 மணிக்கு என்ன நியூஸ், 43ல இருந்து 43.1, இதுவும் பையில தான் இருக்கு. 49.3ல இருந்து 49.5, இதுவும் பையில தான் இருக்கு. ஸோ எல்லா நியூஸுமே பையில தான் இருக்கு. ஆனா எனக்கு எல்லா நியூஸுமே பையில ஆக்சுவல் டேட்டா வருமானலாம் தெரியாது. அந்த ஆக்சுவல் டேட்டாவை என்னால ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. இப்போ எனக்கு இன்கேஸ் இங்க எல்லாம் செல் இருந்ததுன்னா நான் ட்ரை பண்ணலாம். என்னோட பிடிஆரே செல்லுல இருக்கு, நான் அதெல்லாம் யோசிச்சு என்ட்ரி எடுக்கிறது ட்ரை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டே செல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அப்போ எனக்கு நியூஸ் எல்லாம் பையா இருக்குன்னா நான் எடுக்க மாட்டேன். என்ன அர்த்தம்னா, நான் உங்களுக்கு சொன்ன நியூஸ் 2 தான் பண்ணணும். ஒன்னு, நியூஸ் உங்களுக்கு மேனிபுலேஷன் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துரும். இல்லைன்னா நியூஸுக்கு முன்னாடியே உங்களுக்கு மேனிபுலேஷன் நடந்ததுன்னா நியூஸே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துரும். இப்போ உங்களுக்கு பை டேட்டா வந்துக்குதுன்னா நியூஸே உங்களுக்கு மேனிபுலேஷன் பண்ணி தரேன்னு சொல்லுது. அப்ப ஏன் அதை வேணான்றீங்க, மேனிபுலேஷன் ஆக விடுங்க. ஓகேங்களா, ஆக்சுவல் டேட்டா பாருங்க என்ன இருக்கு, 43.2 வந்திருக்கு, செல்லு கம்மியா வந்திருக்கு. இது நல்ல பை ஆயிடுச்சு, இது செல் ஆயிடுச்சு, இது பை ஆயிடுச்சு. ஒரு செல் ஒரு பை, ஒரு செல் ஒரு பைன்னு வருது. இப்போ இது எப்படி தெரியும் ஆக்ட் ஆகும், உங்களுக்கு மேலே கீழேன்னு ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்காம காமிப்பாங்களா மார்க்கெட்டை. இந்த நியூஸ்ல தான் அந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஓட விடுறது. அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 1.25 நியூஸை பாருங்க. இந்த இடத்துல இதுதான் 1.25 நியூஸ்.
ஜஸ்ட் மார்க்கெட்டை இங்க ஓபன் ஆயிட்டு நல்ல மேல போயிருக்கும். பட் அடுத்த நியூஸ் அடிச்சு கீழே ஓப்பன் க்ளோஸ் பண்ணிருப்பானுங்க. திருப்பி பாருங்க ஃபுல்லா மேல போயிருக்கும். செல் நியூஸ் வந்துதான் அடிச்சு கீழே இறக்கிட்டானுங்க. ஆனா மொத்தத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு மேனிபுலேஷன் ஹெல்ப் பண்ணிட்டானா? இப்போ நான் ஒரு நியூஸே சொல்லல ப்ரோ. இந்த இடத்துல நான் நியூஸே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. நீங்க எப்படி என்ட்ரி எடுப்பீங்க? சிம்பிளா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நான் இங்க பார்த்தேன் ப்ரோ, இது மேனிபுலேஷன் மார்க் பண்ணிட்டேன், இங்க சாரி அக்யூமுலேஷன் மார்க் பண்ணிட்டேன், மேல போய் மேனிபுலேஷன் ஆயிடுச்சு இந்த விக்கு. ஓகேங்களா? மேல போயிட்டு இந்த விக்கு மேனிபுலேஷன் ஆயிடுச்சு, எம்எஸ்எஸ் கீழே வருது. நான் என்ன பண்றேன், பிரீமியம்ல எதாவது போதான்னு வெயிட் பண்ணி பார்ப்பேன். இங்கதான் போகுது, மணி 7:15 ஆகுது. நான் லண்டன்லயே என்ட்ரி எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன்னா பிரேக்கர்ல போடுவேன். எது பிரேக்கர்? ஃபர்ஸ்ட் எம்எஸ்எஸ் வரது இது பிரேக்கர், இது கேண்டில் க்ளோஸ். ஸோ நான் பிரேக்கர்ல என்ட்ரி போட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி எங்க வரும்? இந்த லோல வரும். ஏன் அந்த பாடியில போடுறேன்? ஏன்னா விக்கு பெருசா இருக்கு, நான் பாடியில போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து என்னோட டிபி நான் எங்க வைப்பேன்? மினிமம். ரொம்பலாம் பார்க்க முடியாது ப்ரோ. ஏன்னா இங்க எந்த விதமான ஹையர் டைம் ஃப்ரேமோ நம்ம கம்பைன் பண்ணி என்ட்ரி எடுக்கல. நம்ம ஜஸ்ட் 15 வீக்ல தான் என்ட்ரி எடுக்கிறோம். அதனால பெரிய டிபி செட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் எய்ம் ஃபார் 2 hour. எனக்கு இந்த லோ வரைக்கும் வந்தாலே போதும் தாராளமா. என்னன்னா ப்ரீவியஸ் டே லோ, ஃப்ரைடே லோ, அவ்வளவுதான். இதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பல வாட்டி. ஸோ அந்த லோவுக்கு நான் இங்க என்ட்ரி 3:45. உங்க செஷன் 4 மணி, நம்ம 4 வரைக்கும் தான் ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? வேணும்னா இங்க எடுக்கலாம், எடுத்து ஹோல்ட் பண்ணலாம் செஷன் டு செஷன். இன்கேஸ் அதை மிஸ் பண்ணி இருந்தால் இந்த பிபிடியாவது எடுக்கணும். ஓகேங்களா? வேற வழி கிடையாது. அதையே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டா நம்மளுக்கு வாய்ப்பு இன்னொரு வாட்டிலாம் கிடைக்காது. ஸோ இப்போ அங்க பாத்தீங்கன்னா ஓபி நான் ட்ரா பண்ணிடுறேன். தெரியுதுங்களா? இப்போ டிடிஓ தான் என்ட்ரி கிடைக்கும்னு சொன்னா டிடிஓ வண்டியா உங்களுக்கு ஓபி இருக்கு. இதுதான் டிடிஓ மார்க் பண்றது. ஷார்ட் பொசிஷன் போட்டு பார்க்கலாம் எவ்வளவு எஸ்எல் வருதுன்னு பார்த்துடலாம். 5065 எக்ஸாக்டான நான் வைக்கல, ஜஸ்ட் இப்போதைக்கு ட்ரா பண்றேன். இந்த ஐல எஸ்எல் நான் இந்த ஐ வரையெல்லாம் வைக்கல, ஏன்னா மேனிபுலேஷன் ஆயிட்டு கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரிக்ட் எஸ்எல்லே வைக்கிறேன். திருப்பி மேனிபுலேஷன் ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை தான். ஜஸ்ட் என்னோட இந்த லோ வரைக்கும் டிபி ஒரு 1:1.77 தான் கிடைச்சது. 1:2 கூட கிடைக்கல. நீங்க இதை ஃபுல்லா முடிச்சீங்கன்னா உங்களுக்கு 1:2.3 கிடைக்குதா? சிம்பிளா சொல்றேன். உங்க டிபி எது இது வரைக்குமா? நீங்க ஒண்ணு அதோட கரெக்டா க்ளோஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த கேண்டில் எல்லாரும் கொஞ்சம் ஓட விடுவீங்க. ஓட விடும்போது 2 hour வருதா க்ளோஸ் பண்றது? உங்க விருப்பம் அது. ஓகேவா? என்ன ப்ரோ 5 hour 6 hour 10 hour எல்லாம் காமிப்பாங்க, நம்ம என்ன இவ்வளவு காமிக்கிறோம்னா கன்சிஸ்டன்சி இஸ் த மேட்டர். வாரத்துக்கு 2 hour எடுத்தாலே போதும். 2% ஒரு ட்ரேடு. வாரத்துக்கு 4% எடுத்தாலே ஒரு மாசத்துக்கே 4% போதும். 4200 கேல. ஸோ நம்ம தான் அதை பொறுமையா பண்ணணும். ஓகேங்களா? ஏ எம் டி வேலை முடிஞ்சது. எந்த விதமான ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட்ஸும் கிடையாது. ஜஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் செல்லுன்னு பார்த்துட்டு ஏஎம்டி பார்த்து இங்க ட்ரேட் பண்ணிச்சிட்டோம். ஓகேங்களா? மண்டே தான் நடந்தது நம்மளுக்கு. இந்த ஒரு ட்ரேட்டே நான் க்ளோஸ் பண்றேன். அடுத்தது நியூயார்க் எல்லாமே சேர்த்ததுதான் ஆச்சு. உங்களுக்கு அடுத்த நியூஸ் காமிக்கிறோம்னா அதுக்கு பாருங்க. இந்த 2 யூரோ நியூஸ் பார்த்துட்டோமா? உங்களுக்கு யூஎஸ்டி நியூஸ் என்ன இருக்கு? 49.7 கம்மியா இருக்கு. 49.4 இது 56.1 கம்மியா இருக்கு. இப்ப இது ரெண்டும் கம்மியா இருக்கு, செல்லா இருக்கு. அப்போ எனக்கு அங்க பை ஆகணும். ஓகேங்களா? எனக்கு கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கணும். இங்க ப்ரீவியஸ் விட ஃபோர்காஸ்ட் கம்மியா இருக்குன்னா நாங்க வந்து பை ஆகுதான்னு பார்ப்பேன். ஓகேங்களா? ஆக்சுவல் டேட்டா 8:15 என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த ஆக்சுவல் டேட்டா விட்டுருங்க. இங்க ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஆச்சுன்னு நான் காமிச்சேன். 8:15 ஒரு பெரிய செல் அடிச்சு திருப்பி ரெக்கவர் ஆகி மேல போய் நின்றுச்சு. ஆக மொத்தம் நம்ம டிபி அடிக்கிறதுக்கு அதான் ஹெல்ப் பண்ணுச்சு. நியூஸ் கேண்டில் தான் நம்ம டிபி அடிக்க ஹெல்ப் பண்ணுச்சு. சரிங்களா? டிபி அடிக்க விட்டுருங்க. அவ்வளவுதான். மொத்தப்படி நம்ம அந்த நியூஸ் கேண்டில் என்ட்ரியும் எடுக்கலாம், எதுவும் பண்ணல. அப்புறம் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலா மார்க்கெட்டு இங்க அது சொன்ன மாதிரி செல் ஆகாம பை ஆயிடுச்சு. அதனால நம்மளுக்கு அங்க செல் ஆச்சு. அடுத்தது இங்க என்ன பண்ணிருக்கு? 49.7ல இருந்து 49.4னா செல்லு. அப்போ நம்ம பை ஆகணும். ஆனா இவன் செல் ஆயிட்டான். மாத்தி மாத்தி பண்ணிருக்கு. ஓகேங்களா? அதனாலதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டிபி அடிச்சது. இந்த 58.5 பை இல்ல, 55ஓட இந்த பை ஆயிடுனா அது செல் ஆகும். ஃபர்ஸ்ட் டிபி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பை எடுத்துட்டு போயிட்டானுங்க. ஸோ நம்ம டிபி அடிச்சதோட வெளியே வந்துடணும். முடிஞ்சது. மண்டே ஒரே ஒரு 2 hour எக்ஸாக்டா கரெக்டா புக் பண்ணணும். நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கணும். இப்போ 1 day டைம் ஃப்ரேம் போயிடுச்சு. சும்மா போகணும். 1 dayல என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கணும். டெய்லி போய் பார்க்கணும். தப்பே கிடையாது. 1 day டைம் ஃப்ரேம் எடுத்தீங்கன்னா கரெக்டா 16th அப்போ இங்க 16th மண்டே இங்க இருக்கு. ஓகேங்களா? அது பைக் என்ன நிக்குது. இன்னும் பைக் என்ன தான் இருக்கு. ஏதோ செல்டே மாறல. ஓவியத்தோட நின்றுட்டு இருக்கு.
4 hour. அகைன் நீங்கள் 4 hourல போய் பார்க்கும்போது டியூஸ்டேவோட 3:30 கேண்டிலுங்க. உங்களுக்கு நைட்டு 11:30 கேண்டில் தேவைப்படாது. டியூஸ்டேவோட மார்னிங் 3:30 கேண்டில் அகைன் போய் ஒரு பிரேக்கர் பிளாக், ஆல்ரெடி டேப் ஆன பிரேக்கர் பிளாக் தொட்டாச்சு. உங்களோட வேலை என்ன? செல் ஆகுதான்னு பார்ப்பீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஹையர் டைஃப்லையுமே கிடச்சாச்சு. ஸோ கொஞ்சம் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். 1 hour வந்து நீங்கள் டிடிஓ தான் மார்க் பண்ணணும். கைஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இருக்கிறது டிசம்பர் 3rd வீக்கு. எக்கச்சக்கமாக நியூஸ் எல்லாமே முடிஞ்சு வருஷமே ஸ்லோவாக ஆகிட்ட வீக்கு. அதனால இங்கே பெருசாக நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. 18ஆம் தேதி நம்மளுக்கு நைட்டு என்னது எஃப்ஓஎம்சியும் பிளான் பண்ணிருக்காங்க 19ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ எஃப்ஓஎம்சி வருதுன்னா பெரிய நியூஸுக்கு முன்னாடி இருக்க டேஸ் எல்லாமே கொஞ்சம் சைலண்டா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம தான் கரெக்டா பிரேக்கர் டேப் ஆகிட்டு ஒரு ஃபால். இங்க டிடிஓ மார்க் பண்ணலாம். 10:30 கேண்டில் ஓப்பன் பிரைஸ். இதுதான் நம்ம டிடிஓ. ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றேன். இந்த ஓபி இது இருக்கட்டும், ஆல்ரெடி டேப் பண்ணி தான் நின்றுருக்கானுங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா 15 மினிட் போயிடுவேன். 15 மினிட் போயிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு தேவை லண்டன். ஓகே, நீ வாங்க. உங்களுக்கு 12:30 எங்க? இந்த கேண்டில் தான் 12:30. இந்த கேண்டில் 12:30னா என்ன அனலைஸ் பண்ணுவீங்க? இங்கே பிரேக்கர் தொட்டாச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஹெச்டிஎஃப்ல தொட்ட பிறகு உங்களுக்கு தேவையான எம்எஸ்எஸ் பாருங்கன்னு சொல்லியிருக்கேனா? அதான் நம்ம பார்க்கணும். எம்எஸ்எஸ் பிஓ3 எல்லாத்தையும் பார்க்க சொல்லியிருக்கேன். ஏசியிலே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் பிஓ3 கிடைக்கிறது கஷ்டம் தான். இங்கே கன்சல்டேஷன், இது மேனிபுலேஷன் பிளஸ் என்ட்ரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு எம்எஸ்எஸ் நடந்திருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்னே ஒன்று தான் பண்ணல. இதே நம்ம பசங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இப்படி போய் தொட்டுட்டு இப்படி இறங்கி அப்படியே அந்த பேட்டர்ன் இப்படி போய் இப்படி வந்தா என்ட்ரி எடுத்துருப்பீங்க. கரெக்டா? ஆனால் மார்க்கெட் எல்லாம் நடத்தி இப்படி பண்ணாது. மார்க்கெட் ஜஸ்ட் இங்க டேப் ஆகிட்டு இப்படி விழுதுன்னா அப்போ இந்த லெஃப்ட் சைட்ல யார் இருப்பா? பிரேக்கர். புரியுதுங்களா? பிரேக்கர் இருக்கும். ஸோ அப்போ அந்த பிரேக்கர் நம்ம எடுக்கிறோம்னா இங்க அந்த அளவுக்கு மார்க்கெட்டு தெளிவாலாம் இல்லை, கன்சல்டேஷன்ல தான் இருக்கு. இந்த பிரேக்கர் எடுக்கிறேன், நான் மார்க் பண்ணிட்டேன். ஆனா நான் எங்க எஸ்எல் வைப்பேன்? மினிமம் இந்த கன்சல்டேஷன் ஐல தான் எஸ்எல் வைப்பேன். சரிங்களா? நம்ம சொல்லிடலாம் முடிஞ்ச மார்க்கெட்ல கரெக்டா நாங்க டைட்டா வச்சேன்னு சொல்லிட்டு ஏமாத்தது நான் வேணாலும் பண்ணலாம். ஒரிஜினாலிட்டி அந்த லைவ்ல நம்ம ஹைல தான் வைப்போம். ஓகேங்களா? ஸோ பிரேக்கர் ஹைல நீங்க எஸ்எல் வைக்கும்போது உங்களுக்கு இந்த கையில தான் எஸ்எல் வரும். இந்த லோ என்ட்ரி ப்ரோ 5055. ஒரு கில் ஜோன் இங்கே பிரேக்கர் டேப் 12 மணிக்கு போட்டுற மாட்டோம். கில் ஜோன் வரும்போது தான் போடுவோம். 2:30. ஓகே, இந்த ஹை தான் மெஷல் கம்பல்சரி நாங்கள் வைப்பேன். இல்லை இந்த ஐல வைப்பாங்க, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, நான் இந்த ஐல தான் வைப்பேன். தென் எனக்கு தேவை இந்த லோ. ஓகே, அது வரைக்கும் ஒரு 3.19 வந்திருக்கு. பட் எனக்கு ரீச் ஆகலை. இந்த லோ ரீச் ஆகலை. எனக்கு அதிகபட்சம் ரீச் ஆனது எவ்வளோ? 2.6. அது எப்போனா 2:30 மணிக்கு நான் என்ட்ரி போட்டது 12:45. எனக்கு ரீச் ஆனது 2:30. ஓகேங்களா? அவ்வளோதான். எவ்வளோ வந்ததோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடுவேன். எக்ஸாக்டா 2:30 யாரும் எடுத்துட்டு வர முடியாது. ஒரு 2.5 ஒரு 2 ஹவராவது புக் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? அகைன் நான் ரிமைண்ட் பண்ண டிசம்பர் மந்த் அப்படிதான் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்போ டியூஸ்டே ஏதாவது நியூஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் வரணுமே, நான் மறந்துட்டேன். டியூஸ்டே 12:30 ஜிபிபி. நம்ம பார்க்கறது யூரோ பேர் தான். யூரோ பேர் தானே? நம்ம யூரோ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது யூஎஸ்டி 0.22 0.4 பிளஸ் ஆயிருக்கு. பிளஸ் ஆனா எனக்கு அங்கே செல் ஆகணும். இது 0.52 0.6 இதுவும் பிளஸ் ஆயிருக்கு. அப்ப எனக்கு 2 நியூஸும் செல் ஆகணும். ஆனா மாத்தி தான் வந்திருக்கு ஒரு நியூஸ். ஆனா அங்க என்ன ஆச்சுன்னு தான் நம்ம பார்க்கணும். டைம் 7 o'clock அரௌண்ட் இந்த இடம் பார்த்தீங்களா? ஒன்றுமே எல்லாம் பண்ணிட்டானுங்க, விக்கு தான் வச்சிருக்கானுங்க. ஸோ நம்மளுக்கு நியூயார்க்ல ஒரு என்ட்ரி கிடைக்கல. ஏன்னா நீங்க 6:30 மணிக்கு சார்ட் தரப்பீங்க நியூயார்க்குக்கு, 10:30 வரையும் உள்ள இருப்பீங்க, எதுவுமே இல்லை அந்த இடத்துல. அவ்வளவுதான். நமக்கு ஒரே ஒரு 2.5 hour 2 hourன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 hour நேற்று ஒரு 2 hour, அவ்வளோதான். 4% வேலை முடிஞ்சுது. டியூஸ்டே முடிஞ்சுது. அகைன் நீங்க என்ன பண்ணணும்? ஒன் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கணும்.
இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி கன்சல்டேஷன்ல ஓரளவுக்கு சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் தருதுன்னா இந்த மாதிரி புதாகரமா வெடிக்க போறான்னு அர்த்தம். வெயிட் பண்ணணும் அதுக்கு, ஏன்னா அங்கதான் நிறைய ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியும் இன்னும். அகெயின் மார்க்கெட்டு ஒரு சாரி இது டியூஸ்டே வந்து ஒரு நல்ல சிக்னேச்சர். என்ன சிக்னேச்சர்னா டீப்பா பார்க்கணும் ஒன் டேல. ஏன்னா நான் ஒண்ணு எடுக்கல, இப்போ எடுக்கிற பாருங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஐ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐ காலி. ஏன்னா இந்த கேண்டிலோட லோ இங்க காலி பண்ணான். லோ காலி பண்ணதுக்கு உடனே மேல போயிட்டு இந்த ஹை காலி பண்ணான். ஹை காலி பண்ணிட்டு இப்போ நம்ம சென்ட்ரெண்டு நம்மளோட 4 ஹவர்ல இருக்கிறத தொட்டாச்சு. இங்க இருந்து இது எல்லாமே லிக்விடிட்டி, ஹெச்ஆர் மார்க்கெட் லிக்விடிட்டி. இந்த 3 டே பாருங்க, ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே, இது 3 நான் காமிக்கிறேன். கன்ஃபார்ம் ஹெச்ஆர் லிக்விடிட்டியா தான் இருக்கும். ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியா இருக்கும் சிம்பிளா சொல்லலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இங்க ஃபுல்லாவே ஈக்குவல் லோஸ். இது எல்லாத்தையும் தூக்கணும் மார்க்கெட். ஸோ எனக்கு டியூஸ்டே ஒரு சிக்னேச்சர் தருது, பை ரிஜெக்ஷன் பண்ணி செல் ஆகுது மார்க்கெட். ஓகேங்களா? செல் கேண்டில் தான் முடிஞ்சிருக்கு. நான் என்ன பண்ணுவேன், செல்லு வந்தாலும் வெயிட் பண்ணிருப்பேன் வெனஸ்டே அப்போ. ஓகே, 4 ஹவர் போயிடணும். முக்கியமா 4 ஹவர் வந்தோடனே என்ன வெனஸ்டே நியூஸ் இருக்கான்னு பாருங்க. 12:30க்கு ஜிபிபி தான் நியூஸ் இருக்கு, அப்போ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்தது இங்க டர்ஸ்டே யூஎஸ்டி 12.30 போட்டு ஒரு நியூஸ் இருக்கு பாத்தீங்களா, ஃபெடரல் ஃபண்ட் ரேட்டுன்னு 4.25% இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதுல இருந்து குறைக்க போறாங்களாம். ஓகேவா? குறைக்க போறாங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுன்றது தெளிவா சொல்றேன். ஏறும். இங்க குறையுது, யூஎஸ்டி வீக்கன் ஆகும், டாலர் வீக் ஆகும். நியூஸ் வந்து ப்ரீவியஸை விட ஃபோர்காஸ்ட் கம்மியா இருந்தா டாலர் வீக் ஆகும். யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது 1/2 மணி நேரம் கழிச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து பேசுவார் ஜெரம் பவல். சென்ட்ரல் பேங்க் ஒன்று இருக்கு, ஃபெடரல் ரிசர்வ், அதுதான் சென்ட்ரல் பேங்க் அமெரிக்காவுக்கு. அங்க வருஷத்துல 8 வாட்டி மீட்டிங் மதியானத்துல போட்டு நமக்கு நைட்டு வரும். அது இன்ட்ரெஸ்ட் ரேட். சென்ட்ரல் பேங்க் மொத்த அமெரிக்கன் பேங்க்ஸுக்கு எவ்வளவு வட்டியில கடன் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவா பேசுவாங்க. அந்த வட்டி இப்போதைக்கு 4.25% இருந்தது. நம்ம லைவ்ல இருந்தோம்னா அப்படிதான் சொல்லுவோம். அடுத்தது அது 4.5 எக்ஸ்பெக்ட் பண்றோம். 4.5 தான் வந்து நின்று இருக்கு. 4.5% வட்டி தராங்க, குறைச்சிட்டாங்க. குறைச்சா கரன்சி வீக் ஆகும். யூரோ யூஎஸ்டி, அதாவது டாலர் கரன்சி வீக் ஆகும். யூரோ ஜிபிபி எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ பை ஆகணும். ஆனா பை ஆகல, அங்க மார்க்கெட் செல்லுதாச்சு. அது ஏன் செல்லாச்சுன்னு ரீசன் நான் சொல்றேன். இது எல்லாருக்குமே டவுட், உங்களுக்கு மட்டும் இல்லை, இப்ப படிக்கிற இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த எல்லாருக்கும் டவுட், காமனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே டவுட் தான். ஏன்னா எப்பவுமே இங்க ப்ரீவியஸை விட ஃபோர்காஸ்ட் கம்மியா கொடுத்துட்டாங்க, யூஎஸ்டி கம்மியா கொடுத்துட்டாங்கன்னா கம்பல்சரி யூரோவும் சரி ஜிபிபியும் சரி பை தான் ஆகும். ஆனா இங்க இருக்கிறத கன்வெர்ட் பண்ணாம அப்படியே செல்லுதான் ஆச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாயும் பை ஆகாம ஜிபிபியும் யூரோவும் சரி செல்லுதான் ஆச்சு. அது ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்ன்றது நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இங்க நியூஸ் வாசிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நியூஸ் எதுவும் கிடையாது. நான் உங்களுக்கு வெனஸ்டே ட்ரேடிங் டே காமிக்கிறேன். வெனஸ்டே 3:30 கேண்டில், சாரி டியூஸ்டே 11:30 கேண்டில், வெனஸ்டே 3:30 கேண்டில், தென் 7:30 கேண்டில். இது மூணுமே தேவையில்லை. இதான் சொன்னேன், ஒரு 6 கேண்டில்ஸ் இருக்கும் பெர் டேக்கு. அந்த 3 கேண்டில் இக்னோர் பண்ணுவான்னு. 11:30 கேண்டிலையும் 1 ஹவர் கழிச்சு தான் உள்ள வரும், 12:30 தான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல தெளிவா பாருங்க, இது ஓபி. ஓகே, அதை டேப் பண்ணுது கரெக்டா 11:30 கேண்டில் வெனஸ்டே. ஆல்ரெடி இங்க பிபியில டேப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் இறக்குறானுங்க. இந்த பிபியை டேப் பண்ணதுக்கே ப்ரோ எனக்கு மினிமம் டார்கெட் இந்த லோவாவது வரணும். சரிங்களா? அது 4 ஹவர் சும்மா ஊருகா தொட்டு 15 மினிட் மாதிரி இங்க தொட்டுட்டு இந்த லோ வரணும், இந்த லோ வரணும், இந்த லோ வரணும் உட்காந்துக்க முடியாது. தொட்டுதா ரேஞ்ச் லோ வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இடையில எனக்கு அகைன் வந்து இது பிபியா மாறுது, சாரி ஓபியா மாறுது. அதனால எனக்கு தேவையில்லை, இந்த பிபி தொட்டதே எனக்கு கீழே வேணும் தான் மார்க்கெட். இப்போ 1 ஹவர் போறேன், டிடிஓ மார்க் பண்றேன். எஃப்ஓஎம்சி வந்து உங்களுக்கு நைட்டு பிளான் பண்ணிருக்காங்கன்னா அந்த டே ஃபுல்லா என்ட்ரி இருக்காது ப்ரோ. மேக்ஸிமம் உங்களை எடுக்கூடாது மாதிரி தான் பண்ணுவாங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸுக்கு மேக்ஸிமம் கிடைக்காது. ஸ்விங்கு கூட எல்லாம் கொஞ்சமாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேக்ஸிமம் நிறைய பேர் என்ட்ரி கிடைக்காம தான் பண்ணுவாங்க. இங்க காமிக்கிறாரு வெனஸ்டே. வெனஸ்டே எவ்வளோ 10:30 கேண்டில். இதுதான் டிடிஓ. ஓகேவா? டிடிஓ கிடைச்சாச்சா? நான் இப்போ இங்க 1 ஹவர்ல என்ட்ரி காமிக்கிறேன். ஒரு ஃபால். ஓகே, ஒரு ஃபால். இது என்னது? ஓபி. தெரிஞ்சுங்களா? ஏன் நான் ஓபி மார்க் பண்றேன்? எஃப்இஜி இல்லையா? எஃப்இஜி இருக்கு, இங்கதான் எஃப்இஜி இருக்கு. ஓபி எஃப்இஜி ரெண்டும் கம்பைனா இருக்கு, நான் ஓபி மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அன்னைக்கு விழுந்தது பாத்தீங்களா, டியூஸ்டே பிரேக்கர். அது 1 ஹவர்லயே பிரேக்கர், 1 ஹவர்லயே அது பிரேக்கர். ஓகேங்களா? அகைன் அது ஃபெயிலியர் ஆயிட்டு உங்களுக்கு ஓபில இருந்து மார்க்கெட்டே இறக்குறானுங்க.
எப்போ டியூஸ்டே நைட் இது நடந்தது. ஏன்னா மார்னிங் வரைக்கும் ஆர்டர் ஃப்ளோ படிக்கணும். ஓகேங்களா? அகேன் நான் கன்சல்டேட் பண்ணிட்டு திருப்பி இறங்குறானுங்க. 12:30 மணிக்கு உள்ள வரேன் நான். இறக்குறானுங்க ஃபுல்லா கன்சல்டேஷன். சரிங்களா? இந்த லோ எடுக்குது பார்த்தீங்களா, இந்த லோ, ஐ மீன் நான் இதை சொல்றேன், இந்த லோ ஷிஃப்ட் ஆன பிறகு எனக்கு அது பிரேக்கர். சாரி, ஓபி. இது ஓபி. ஓபி ஒரு மைன்யூட் எஃப்இஜி, பட் ஓபி இதை சொல்றேன் ஓபி. ஓகேங்களா? ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் மாறின பிறகு தான் அது ஓபியில கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது ஓபி. இப்போ எனக்கு மார்க் பண்ணிட்டானா எனக்கு எப்போ தொடுது? 7:30 மணிக்கு தொடுது. ஸோ இப்போ 7:30 மணிக்கு தான் என்ட்ரி எடுக்க முடியும். ஏன்னா லண்டன்ல எதுவுமே இல்லை. நான் 1 ஹவர்லேயே காமிச்சேன், லண்டன்ல எதுவும் கிடையாது. ப்ரோ அந்த ஓபிக்கு பக்கத்துலயே ஒரு பிபி இருக்குல்ல ப்ரோ? எங்க ப்ரோ? இதெல்லாம் பிபிஏ இல்லை ப்ரோ. அது வந்து ஒரு எதை சொல்றீங்க? இன்னும் பக்கத்துல இதுவா? இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல. அதேதான் ப்ரோ. அது லோவே இல்லை ப்ரோ 1 ஹவர்ல. அது 15 மினிட்ல வேணா உங்களுக்கு லோவா இருக்கும். 1 ஹவர்ல வந்து ஜஸ்ட் மார்க்கெட்டு ஒரு 2 கேண்டில் நின்று மேல போய்க்குது, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, ஏன்னா அந்த லோவை பிரேக் பண்ணி தான் விக்ல இன்னொரு லோ வச்சிருக்கு ப்ரோ. ப்ரோ அது வந்து லோவே இல்லை ப்ரோ. இந்த இடம் வந்து லோவே இல்லைன்னு சொல்றேன் நான். உங்களுக்கு 15ல பார்த்தா லோவா இருக்கும். அங்க 2 கேண்டில் நிக்குது. ஓகேங்களா? நிக்கிறதுக்குலாம் நீங்க லோன் சொல்ல முடியாது. அது லோவே இல்லை. ஓகேங்களா? பிகினரா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும், பட் லோ கிடையாது. ஷோரா சொல்றேன். 15 மினிட்ல வேணா உங்களுக்கு அப்படி இருக்கும் பார்க்க. சரி. ஏன்னா 1 ஹவரோட ஒரு 3 கேண்டில் நின்றுச்சால 15 மினிட்ல பார்க்க லோ மாதிரி இருக்கும். நீங்க கேட்டது நான் இப்ப இங்க மார்க் பண்ணேன்னா உங்களுக்கு இங்க வரும் பிரேக்கர் மாதிரி பார்க்க. சரிங்களா? ஏன்னா இப்ப அது பர்ஃபெக்ட் 1 ஹவர் லோவா இருந்தா ஃபெயிலியர் ஆகாது. இப்ப நீங்க இதை வந்து மார்க் பண்ணிருந்தா உங்களுக்கு ஃபெயிலியர் தானே. புரியுதுங்களா? அதனால அது இல்லைன்னு. சரி ப்ரோ. ஓகே, பரவாயில்ல. டவுட்னா நீங்க கேளுங்க. இப்போ இது வந்து கிரீன் கலர் 1 ஹவர் ஓபி, இந்த டிடிஓ மார்க் பண்ணிட்டோம். ஏன்னா அங்கதான் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். சிம்பிள். இந்த எஃப்இஜி டேப், இந்த டிடிஓ மட்டும் நான் எதனா வந்து எடுக்கிறேன். இந்த பாக்ஸ் போட்டா தான் உங்களுக்கு கிளியரா தெரியும். இந்த எஃப்இஜி ப்ரோ இங்க தொட்டிருக்காங்களா? 5 மணிக்கு தொட்டிருக்கான். அவுட் ஆஃப் த கில் ஜோன். ப்ரோ நம்மளுக்கு வந்து நைட் எஃப்ஓஎம்சி இருக்கு, அதனால உங்களுக்கு என்ட்ரியே கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஃப்ஓஎம்சி என்னைக்கு பிளான் பண்றானோ அந்த டே ஃபுல்லா உங்களுக்கு என்ட்ரி கிடைக்காது. லண்டன்லயும் கிடைக்காது, நியூயார்க்லயும் கிடைக்காது. நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். கரெக்டா எஃப்ஓஎம்சி 12:30 மணிக்கா, 12 மணில இருந்து அந்த 12 அந்த அரை மணி நேரத்துக்குள்ளாரு, அரை மணி நேரம் கூட இல்ல, 25 நிமிஷம், 12 மணில இருந்து 12:25 என்ட்ரி கிடைக்கும். உட்காந்து தேடணும், அவ்வளவு தேடணும். இப்ப இது 1 ஹவர் ஓபி ப்ரோ. இந்த 1 ஹவர் ஓபில ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சுங்களா? ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆன உடனே ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டேன். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்ட உடனே எனக்கு இது ஓபி. இப்போ என்ட்ரி கிடைச்சிச்சு, தெரியுதா ப்ரோ? நியர்லினா டைம் தெரியுமா? இது நைட்டு 12 மணி. இது ஏன்னா 12:30 மணிக்கு எனக்கு நியூஸ், எனக்கு இப்போ 12 மணி என்ட்ரி கிடைக்குது. தாராளமா எடுக்கலாம். ஏன்னா ப்ராஃபிட் ரூல் படி நியூஸுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். 12:30க்கு நியூஸ்னா 12:25 வரையும் என்ட்ரி எடுக்கலாம். 12:26 இருந்து 12:35 வரையும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதை 10 நிமிஷத்துக்கு எடுக்கக்கூடாது. 12 மணி என்ட்ரி எடுத்துட்டு இது வந்து கரெக்டா 4890. ஸோ 4890 நம்ம என்ட்ரி பிரைஸ். தென் இது எஸ்எல் டிபி, நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த டீப் டிபி இது. அதுக்கப்புறம் இது 2 தான் டிபி. நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். அதனால உங்களுக்கு 4 ஹவர்ல காமிக்கிற மாதிரி கிளியரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த லோ, அதுக்கப்புறம் இந்த லோ டார்கெட் பண்ணணும். எதுக்காக? இந்த பெரிய விக்கு இருக்கும் போது எங்க பாடி நிறைய முடிஞ்சிருக்கோ, விக்கு முடிஞ்சிருக்கோ, அதுதான் டார்கெட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏவிங்களேன். அடுத்தது அது அச்சது ஒரே கேண்டில் ப்ரோ. ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா பெருசா வரும், லாஸ் வந்தாலும் பெருசா வரும் நியூஸ்ல. சரிங்களா? நீங்க வந்து வேணுன்ற அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகவே கிடைக்கும். கரெக்டா உங்களுக்கு அடிச்சுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. தப்பா அடிச்சதுன்னா உங்களுக்கு லாஸ் எக்கச்சக்கமா போகும். பாருங்க, இதுதான் நியூஸ் கேண்டில். இந்த 12:30 மணி கேண்டில், இந்த பெரிய கேண்டில் இருக்கு பாத்தீங்களா? பாக்ஸ் எடுத்து அதை மெஷர் பண்ற பாருங்க. ஒரே ஒரு நியூஸ் கேண்டில் தான் இது. 731 பாயிண்ட் ஒரே கேண்டில் டவுன் பண்ணிருப்பாங்க. இவ்வளவுதான் ப்ரோ. ஸோ நீங்க மண்டேல இருந்து டியூஸ்டே வெனஸ்டே எல்லாம் பொறுமையா இருந்தது. இந்த ஒரு என்ட்ரி வேலை முடிஞ்சது. இப்படிதான் இருக்கணும் பொறுமையா. ஆனா அது நியூஸ் ட்ரேடிங். ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு இங்க நியூஸ் வந்தது வந்து செல்லு 4.75 இருந்து 4.5 தான் வந்திருக்கு. செல்லு தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு யூஎஸ்டி வீக்கன் ஆகுதுன்னு அர்த்தம். யூஎஸ்டி நியூஸ் இது செல் ஆச்சுன்னா யூஎஸ்டி வீக்கன் ஆகுதுன்னு அர்த்தம்.
ஷுவரா உங்களுக்கு யூரோவும் ஜிபிபியும் பை போயிருக்கும். ஏன் பை போகும் செல்லே ஆச்சுன்னா கரெக்டா ஒரு 12 o'clock ப்ளூம்பெர்ஜ் ஒரு சேனல் இருக்கும். ஓகேங்களா, ப்ளூம்பெர்ஜ் சேனல்னு ஒன்று இருக்கும். அதில் தான் லைவ் போகும். அவங்க ஆக்சுவலா ஒரு மந்த் ஃபுல்லாவே இந்த எஃப்ஓஎம்சில இருக்காங்க, சென்ட்ரல் பேங்க்ல இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ், அவங்க கூட வந்து பேசி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வர வச்சு, இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் நியூஸ் சேனல்ல விவாத மேடை எல்லாம் பண்ணுவாங்கல்ல, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்கல்ல, எக்கனாமிஸ்ட், பொருளாதார நிபுணர் எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க சொன்னது ரேட் கட் வரலாம், வரும். ஓகேவா, ரேட் கட் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து கட் பண்ணுவாங்க. அதான் ரேட்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, ரேட் கட் தான் பேசுவாங்க. இதுல ரேட் கட் வரலாம். ஆனா இந்த ரேட் கட்டை காட்டிலும் ஃபியூச்சர்ல இன்னும் ரேட் ஏத்தலாம்ன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஒரு மாசமா இந்த பேச்சு எதனாலனா, நாட்டுல விலைவாசி ஏறிச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க மாட்டாங்க ப்ரோ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபிளேஷன், அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் சிபிஐ வரணும். நான் நேற்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஜாப் மார்க்கெட் டேட்டா என்எஃப்பி, அடுத்தது ரெண்டாவது வந்து சிபிஐ. என்எஃப்பியும் சிபிஐயும் சரியில்லைன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு குறைக்க மாட்டாங்க, ஏத்திடுவாங்க. ஏன்னா விலைவாசி ஏறி போச்சு, சிபிஐ வந்து விலைவாசி தான். இன்ஃபிளேஷன் ஏறிடுச்சுன்னா நம்ம தலையில தான் கட்டுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி எப்படின்னா கரன்சியை வந்து ஸ்ட்ரென்தன் ஆக தான் பார்ப்பாங்க. அவங்க டாலரோட பவர் வந்து கம்மியாக விட மாட்டாங்க, வீக்கன் ஆக விட மாட்டாங்க. ஓகேங்களா, இங்க அவர் ரேட் கட்டு பண்றாரு, ஆனா நான் ஏத்துவேன்னு சொல்லி பண்ணாரு. அதனால உங்களுக்கு அதுதான் எடுத்துப்பாங்க மக்கள். மக்கள்னா நம்பல, இன்ஸ்டிடியூஷன்ஸ். இங்க டேட்டா படி உங்களுக்கு செல்லா இருக்கலாம் யூஎஸ்டி, ஆனா இங்க செல்லானதுக்கு உங்களுக்கு பை ஆகலையா யூரோ ஜிபிபியோ? என்ன காரணம்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நான் இப்போ குறைக்கிறேன், ஆனா ஃபியூச்சர்ல ஏத்துவேன். குறைப்படான்னு தெரியாது. ஓகேங்களா, ஸ்லோவா ஸ்டெடியா குறைச்சதை ஃபியூச்சர்ல டபுளா ஏத்துவன்ற மாதிரி பேசுறாரு. ஹாக்கிஷ்னு சொல்லுவாங்க, ஹாக்கிஷ்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாரு, HAWKSHன்னு சொல்லிட்டு. ஸோ ஹாக்கிஸ்னா ஃபியூச்சர்ல இம்பாக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம்னு அர்த்தம். அந்த இம்பாக்ட் எதுவும் வேணாலும் இருக்கலாம். இங்க என்ன இம்பாக்ட்? இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ ஃபியூச்சர் இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டட் டு பி ஹாக்கிஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பார்த்து பொறுமையா முடிஞ்சுலாம் மார்க்கெட்லாம் ஆக்ட் ஆகாது. 12:30 மணிக்கு ஆக்ட் ஆகிடும். இதெல்லாம் எப்படின்னா முன்னாடியே கண்டுபிடிக்கணும். முன்னாடினா ஒரு மாசமா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அதை அப்பதான் அந்த நேரத்தில் இந்த ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். சரிங்களா, நியூஸ் மாத்தி அடிக்கிறதுலாம் இப்படிதான், சும்மா கிடையாது. ஃபாரெக்ஸ்ன்றது சார்ட்டை திறந்தோமா, அனலைஸ் பண்ணோமா, ஓபிபிபி. ஷுவர், நீங்க செல்ல தான் இருக்கீங்க, டேட்டாலாம் பார்க்கல, கண்மூடித்தனமா நீங்க கரெக்டா செல் வச்சதெல்லாம் போயிருக்குதா? என்ன பிரயோஜனம்? ஓன் ஃபண்ட்ஸ் தான் பண்ணுவீங்களா? ப்ராஃபிட் மாதிரி தான் பண்றீங்க. 1,00,000 நீங்க ஓனா போட்டா ஓகேங்களா, யோசிக்கணும். நம்ம பர்சனல் ஃபண்ட்ஸ் போல அதையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்படி நீங்க பார்க்கும்போது கம்பல்சரி நியூஸஸ் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மட்டும் நம்பி இல்லை, எக்ஸ்ட்ராவா நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் தரேன். அது பிளாக்ஸ் ஆர்டிகல்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன், அதெல்லாம் படிக்கணும் நீங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரே ஒரு கேண்டிடோட செல்லுக்கு பின்னாடி இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இது முடிஞ்சதும் இது வந்து பார்த்தீங்கன்னா 7.6 hour நீங்க வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அவங்க இஷ்டம், முடிப்பாங்களாம் நமக்கு தெரியாது. நம்ம ஏதோ நீ எய்ம் வச்சோமோ அதை நம்ம ஃபுல்லா முடிச்சோமா போதும்னு சொல்லிட்டு வந்துடணும். எல்லாமே நம்மளுக்கு தான் வேணும்னு சொன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்காது. ஓகே, இப்போ அகைன் ஒன் டே போங்க. ஸோ அகைன் ஒன் டேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கேண்டிலா இருக்கும் ஜி. ஸ்டில் அவன் வந்து இந்த லோ உடைக்கல, இந்த லோ இன்னும் உடைக்கல. பட் ஒரு பெரிய கேண்டில் செல் வந்து இப்போ தைரியமா எடுக்கலான்ற மாதிரி. ஓகே, இது டெஸ்ட், சாரி இது வெனஸ்டே நைட் நடந்தது. 4 போறோம் பாருங்க, இதான். ஓகே, இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணோம்? இங்க சிம்பிள் எக்ஸ்பான்ஷன் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? இந்த இடத்துல இருந்து, அந்த இடத்துல இருந்து ஒரு லோ வரைக்கும் போட்டுட்டு இந்த 0.5 மேல போன செல் அடிக்கலாம், அவ்வளவுதான். நம்ம அதான் பண்ணணும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் கேண்டில் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கேண்டில் நீங்க 0.5 பாருங்க. ஃபர்ஸ்ட் சொல்லணும், இந்த கேண்டில் பாருங்க, இதுக்கு ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுதான்னு பாருங்க. அதுக்கு ரீச் ஆயிட்ட பிறகுதான் மார்க்கெட்டு இந்த ஹைக்லாம் ரீச் ஆகும். இது எப்பவுமே மார்க்கெட் பண்றது தான். ஓகேங்களா, இப்போ எனக்கு என்னன்னா, அது வரைக்கும் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன்னு சொல்ல வரேன். இந்த பைலாம் பிடிக்க மாட்டேன். சும்மா ரீட்ரேஸ்மெண்ட் போற பையா பிடிச்சிட்டுலாம் இருக்க மாட்டேன். 1 hour போயிட்டு டிடிஓ ப்ரோ. சாரி, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால இந்த மாதிரி தான் இருக்கும். தேர்ஸ்டே 10:30 மார்னிங் 10:30 நியூயார்க்கோட 12 o'clock கேண்டில் ஓப்பன் பிரைஸ் மார்க் பண்ணுங்க, டிடிஓவும் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறேன். செல்லு தான் எனக்கு பண்ணானு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு தேவை இந்த ஒரு பெரிய செல் மூமெண்டம் இருக்குல்ல, லேட்டஸ்ட் ஐ. இது காமிச்சிடறேன் நான், அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் புரியும். இது ஹை, இது லோ, அகைன் இது ஹை,
இது லோ, அகைன் இது ஹை, இது லோ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஹைல இருந்து இந்த லோ வரைக்கும் ஃபிப்பை ட்ராப் பண்ணா எனக்கு 0.5 மீட் ஆகுதா, அதுக்கப்புறம் தான் அப்புறம் நான் என்ட்ரியை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவேன். 15 மினிட்ல தான் போய் காமிக்க முடியும், 1 hour எல்லாம் எதுவும் பார்க்க முடியாது அவ்வளோ பெருசா. ஓகே, இங்க பாருங்க 15 மினிட்ல கரெக்டா 0.5 ரீச் பண்ணிட்டேன். ரீச் பண்ண உடனே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. சிம்பிளா நான் என்ட்ரி சொல்லிடுறேன் எப்படி இருக்கணும்னா, இந்த இடத்துல உங்களுக்கு எதனா ஒரு ஐஓஎஃப்இடியோ ஒரு பிபிஓ ஓபிஓ ஸ்ட்ரக்சர் மாதிரி டேப் ஆச்சுன்னா எடுக்கலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் 15 மினிட்ல உங்களுக்கு கிடைச்சா பார்க்கலாம், இல்லைன்னா 5 மினிட் தான் போய் பார்க்கணும். அரௌண்ட் அன்னிய லோ வரைக்கும் டார்கெட் பண்ணுங்க, இந்த லோ வரைக்கும் டார்கெட் பண்ணுங்க, போதான்னு பார்ப்போம். இது லோ, இது லோ, ஏன்னா ஏஷியனே நல்லா போயிடுச்சு. லண்டன் கொஞ்சம் பொறுமையா இருக்கும். இன்ட்ராடே ப்ரொஃபைல்ல பார்த்தோம்னா ஏஷியன் நல்லா ஆக்ட் ஆயிடுச்சுன்னா லண்டன் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ஃபுல்லா ஏஷியன் எக்ஸ்பான்ஷன். லண்டன் பாருங்க கொஞ்சம் மந்தமா போயிருப்பான், உங்களுக்கு அரௌண்ட் நீங்க போனாலே ஓரளவு டைம் முடிஞ்சிடும். இந்த இடத்துல வரும்போதே 4 மணி ஆயிடுது. ஸோ இப்போ இங்க இருந்து நியூயார்க்ல இருக்காங்க நம்ம பார்க்க முடியும். 5 மினிட் போறேன் நான். ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இங்க இருக்கு. இப்போ இங்க வந்து எம்எஸ்எஸ் பார்த்துட்டு எடுக்கணும் ப்ரோ. எம்எஸ்எஸ் நடந்த பிறகு எடுத்தா தான் நல்லது, அது வரைக்கும் எடுக்காம இருக்கிறது சேஃப். 6:30 கேண்டில், 6:30 அரௌண்ட் இங்க இருக்கு. 6:30 ஓகே. இது முன்னாடி இங்க நடந்தது சொல்றேன். நியூஸ் தேர்ஸ்டே 7 o'clock ஜிடிபி வருது பார்த்தீங்கன்னா, நாட்டோட ஜிடிபி 2.8 2.8 சேம் வேல்யூ செல்லு. இப்போ இன்க்ரீஸ்டா வந்திருக்கு, பரவாயில்ல, எப்படி வந்தாலும் செல்லு தான், நம்ம செல் ஆனா போதும். நெக்ஸ்ட் 242ல இருந்து 229 செல் ஆயிருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் கன்வெர்ட் பண்ணக்கூடாது, அப்படியே எடுத்துக்கணும். அதுவும் செல் ஆயிடுச்சு. அப்போ இதுவும் செல்லு தான், இது பையா இருக்கு, இதுவும் செல்லு தான். ஓகேங்களா, நம்மளுக்கு 7 மணி நியூஸ் செல் ஆகணும், அவ்வளவுதான் நம்ம வேலை. 7 மணிக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகே, அதை நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. 7 மணிக்கு எங்க இருக்கு, 7 மணிக்கு இங்க இருக்கு கேண்டில். ஓகேங்களா, ஒன்னு நியூஸ்க்கு 5 நிமிஷம் முன்னாடி உள்ள போயிடணும், இல்ல நியூஸ் மிஞ்சி 5 நிமிஷம் கழிச்சு தான் உள்ள போகணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மாறத்தை காமிக்கிற பாருங்க. மினிமம் இந்த லோ தான் உங்களுக்கு எம்எஸ்எஸ் கொடுத்த லோவே. ஆக்சுவலா இதை சொல்றேன் நான். ஓகேங்களா, ஸோ இங்க வந்து ஃபாலோ ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் டவுன் ஆச்சு. இந்த லோவை நீங்க கன்சிடர் பண்ணா இந்த லோ தான், இல்லைன்னு சொல்ல. நான் ஒரு ஹையர் லோ உடைச்ச லோவர் லோ கலர்து இல்லை, அந்த இடத்துல நான் எம்எஸ்எஸ் சொன்னேன். இந்த ஹை டு லோ ஃபிப்பை கனெக்ட் பண்ணி பாருங்க, கரெக்டா உங்களுக்கு ஒரு ஓபி கிடைக்கும். இருக்கா, அந்த ஓபியை நியூஸ் முடிஞ்ச பிறகு, சாரி நியூஸ்னா எங்க இருக்கு, சாரி ஒரு நிமிஷம். இந்த 6:50க்கு என்ட்ரி போடுறதுனா போடலாம் ப்ரோ, போட்டுட்டு எஸ்எல் எடுத்துட்டு வந்து இங்க வைக்கலாம். அப்படி இல்லையா, நியூஸ் முடிஞ்ச பிறகு இங்க போடலாம். நியூஸே ஒரேடியா அப்படி கீழே விழுந்துட்டு நம்ம என்ட்ரி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். ஏன்னா ஒரு சில நேரத்துல நியூஸே உங்களுக்கு முடிச்சிடும் டிபிஏ. ஸோ உங்க நியூஸுக்கு முன்னாடி 6:50 என்ட்ரி அடிச்சு தாராளமா எடுத்துக்கோங்க, வேணான்னு சொல்ல. ஸ்ட்ரக்சர்லாம் ஷிஃப்ட் ஆகிட்டு எல்லாமே கிடைச்சாச்சு. அப்ப ஏன் தெரியுமா என்ட்ரி எடுக்குன்னு சொல்றேன், டேட்டா என்ன அப்படி வந்தது, டேட்டா அங்கே செல்லா தானே இருந்தது. இங்க பாருங்க கிளைம்ஸ் என்ன இருக்கு, 242ல இருந்து 229 செல்லு. அதை வந்து கன்வெர்ட் பண்ணுவோம், அப்படியே எடுத்துக்கணும். இங்க வந்து ஈக்குவல் வேல்யூ செல்லு தான். அதனால எனக்கு முன்னாடியே செல்லுக்கான ஒரு பிடிஆர் கிடைச்சதுன்னா நான் எடுத்துப்பேன். கில் ஜோன் வரும்போது ஆல்ரெடி அந்த பிடிஆர் நிறைய வாட்டி மார்க்கெட் தொட்டு நின்றுதுன்னா அது எல்லாத்தையும் ஸ்வீப் அடிச்சுட்டு அகைன் வைக்கும்னு சொல்லியிருக்கேன். பண்ணிருக்கா, அவ்வளவுதான். இது வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். ஆஃப்டர் த நியூஸ் என்ட்ரி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைச்சிருக்கு. இந்த ஐயை எடுத்து மார்க்கெட் இப்படி வரும்போது சின்னதாக ஒரு ஐஓஎஃப்இடி இந்த இடத்துல, இதெல்லாம் வந்து எப்பவுமே கிடைக்குமாலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா, அகைன் ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்குதான். ஸோ இது ஆஃப்டர் நியூஸ் என்ட்ரி, இது பிஃபோர் நியூஸ் என்ட்ரி, எதனா நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எதனா ஒன்று இது போட்டு பார்ப்போம், ஷார்ட் பொசிஷன் போட்டு பார்ப்போம். ஈக்குவலைஸா, ஸோ கொஞ்சம் உஷாரா இப்படி வைக்கணும். எஸ்எல்ல எக்ஸாக்டா இப்படி வந்து வைக்கக்கூடாது, இப்படி வைக்கணும். வச்சுட்டு மினிமம் ஏஷியனோட இந்த கன்சல்டேஷன் உடையணும். ஃபர்ஸ்ட் சொல்றேன், ஹெவியா இருக்குல்ல, ஹெவியான கொச்சன்னு ஒரு கன்சல்டேஷன் இருக்கு பாருங்க, அது சொல்றேன் நான். அவ்வளவுதான், அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களோட டிபி, அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்றது உங்க விருப்பம். ஓகேவா, மேக்ரோஸ்லாம் ஒர்க் ஆகுது. இதுவே வந்து 4.5 ஆர். ஓகேங்களா, இப்படிதான் என்ட்ரி எடுக்கணும். நம்ம இப்போ 1 வீக் பார்த்துருக்கோம்.
சாரி டோஸ்ட் தான் பார்த்துருக்கோம், என்ன ஃப்ரைடே இருக்கு. சரி, இது ஒரு 4.5 யார். அகெயின் டே ஹேண்டில். இந்த டே ஹேண்டில் உங்களுக்கு இது என்னாச்சு, நல்ல ஒரு பை போயிட்டு அகைன் செல் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது ப்ரோ, இங்க 1 2 3 எஃப்இஜி இருக்கா, ஐஆர்எல். ஐஆர்எல் போய் டேப் ஆகுது ஃப்ரைடே. நம்ம எய்மே அதுதான். நீங்க போயிட்டு ஃப்ரைடே முடிஞ்ச உடனே, சாரி தேர்ஸ்டே முடிஞ்ச உடனே பார்க்க வேண்டியது ஐஆர்எல் டேப் ஆயிடுச்சுன்னா நல்லது, இங்க இருந்து திருப்பி சென்று தான் அடிப்போம். ஓகேங்களா. பட் டிசம்பர் லாஸ்ட் வீக், சாரி தேர்ட் வீக், இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணக்கூடாது. இதோட அவ்வளவுதான். 4 ஹவர்ல எதுவுமே கிடையாது. 1 ஹவர் போங்க, எதுவுமே கிடையாது. பீரியட்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்றேன். 1 ஹவர் போயிட்டு நைட் என்ன ஆச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பை, சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கன்சல்டேஷன். ஓகேங்களா. எக்ஸாக்டா 10:30 கேண்டில் மார்க் பண்ணுங்க, டிடிஓவா மார்க் பண்ணுங்க. ஏன்னா நல்லா பாருங்க, டிடிஓவுக்கு மேல போனாதான் மேனிபுலேஷன் செல்லுக்கு. டிடிஓக்கு மேல போயிட்டு தான் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குது. டிடிஓக்கு மேல செல் எடுக்கணும், டிடிஓ பிரைஸ் கீழே பை எடுக்கணும். அதுதான் எல்லாத்தையும் நடக்குது. அதை மட்டும் நோட் பண்ணுங்க எப்பவுமே. 10:30 கேண்டில் ஓப்பன் பிரைஸ், இது டிடிஓ. ஓகே, இப்போ 15 மினிட் வந்துடுறேன். ரீட்ரேஸ்மெண்ட் ஆக போகுதுன்னு பார்க்கணும் bro, வேற ஒன்றும் பார்க்கல. ரீட்ரேஸ்மெண்ட் எதுக்குன்னா இந்த ஐஆர்எல்ல போய் ரீச் பண்றதுக்கு, இதுதான் ஐஆர்எல். இதை போய் ரீச் பண்றதுக்காக நம்ம அதை யோசிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா. பண்ணாலும் நல்லது, நம்ம எய்ம் அதுதான் நம்ம வைக்க முடியும். எஃப்இஜி கிரேட் ஆச்சு ஒன் டேல, ஒன்னு அந்த எஃப்இஜி போய் தொடணும், இல்ல அந்த எஃப்இஜி தொடாம திருப்பி கீழே வேணும். விழும்போது இது ஃபர்ஸ்ட் டார்கெட். ரெண்டுத்துல தான் ஒன்று நடக்கணும். ஓகேங்களா. எது நடக்கும்ன்றது நம்ம ஸ்ட்ரக்சர் வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆஸ் ஏ இன்ட்ராடே ட்ரேடரா. 15 மினிட் இங்க பாருங்க, இது என்னது, ஏ, இது எம். ஏன் ப்ரோ எம்? ரெண்டே ஆப்ஷன் தான் ப்ரோ. ஒன்னு ஐஆர்எல் டேப் ஆகணும், இல்ல மார்க்கெட் செல் ஆகிட்டு அப்படியே கீழே வேணும். எனக்கு ஐஆர்எல் டேப் ஆகிறதுக்காக மார்க்கெட் ஏ எம் டி கரெக்டா எல்லாமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, பக்காவா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இப்படி தாண்டும் போது இங்க ஒரு ரெஃப்யூஜ் இருக்கு, இங்க பிரேக்கர் இருக்கு. தயவு செஞ்சு எடுத்துடலாம், இல்ல 5 மினிட் போய் பார்க்கலாம். உங்க விருப்பம் தான். 5 மினிட் என்ட்ரி பார்க்க முடியும், 15 மினிட் என்ட்ரி பார்க்க முடியும். கில் ஜோன் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. 12:30 இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இங்க என்ட்ரி இருக்காது. 12:30க்கு ஆஃப்டர் தான் நீங்க என்ட்ரி பார்க்க முடியும். ஓகே, 12:30க்கு ஆஃப்டர்னா மார்க்கெட்டு ஒரு பை கொடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு திருப்பி போகுது. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு நீங்க பார்த்து என்ட்ரி எடுக்கணும்னா 5 மினிட்ல பார்க்கலாம். ஏன்னா 15 மினிட்ல எதுவும் தெரியல. ஓகேங்களா. 15 மினிட்ல எதுவுமே பெருசா இல்ல ப்ரோ. ஸோ 5 மினிட் பார்க்கலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு அரௌண்ட் இது வரைக்கும் டிபி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்றேன். எதனா ஒன்று ஃபாலோ ஆன் பண்ணி போடணும் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. ஓபிஎஃப்இஜி எதனா ஒன்று பிடிக்க ட்ரை பண்ண போறோம் நம்ம. எதுவுமே நல்லா பிரேக்கராவது பிடிப்போம். அரௌண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு பிரேக்கர் அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல, இது ஒரு பிரேக்கர் பாடி க்ளோஸ் ஆயிட்டு 12:10 12:15 அந்த மாதிரி தொடுது. அகைன் அங்கிருந்து ஒரு இம்பல்ஸ் கொடுத்து ஒரு ரீடெஸ்ட் ஆகுது 12:50க்கு. ஸோ இங்க இருந்தும் திருப்பி மார்க்கெட் மேல போகுது. இதெல்லாம் எதுவுமே பிடிக்க முடியாது சொல்றேன் நான். இங்கே எஃப்இஜிலே இருந்து தான் போகுது, சாரி அக்யூமுலேஷன் தான் போகுது. எனக்கு இது அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல போயிடுச்சு. 12:30 என்ட்ரி எடுப்பேன். மேல போயிட்டு அகைன் கீழே இவ்வளவு ரீடெஸ்ட் ஆகுது இல்ல, அப்ப எதனா பீரியட் இருக்கான்னு பார்க்கணும்ல. ஓகேங்களா. இது ஓபி. ஏன் இங்க வந்து ஓபி எடுக்கிறீங்களோ தப்பு இல்லையான்னு கேட்டீங்கன்னா, பிரேக்கர் பிளாக் ஃபாலோ ஆன் பண்ணிட்டு தான் நான் வரேன். ஓகேங்களா. அதனால நான் ஷோரா எடுக்க முடியும். 2:50 என்னோட என்ட்ரி டேப் ஆகுது. ஸ்ட்ரக்சர்லாம் ஷிஃப்ட் விட்டு தான் ப்ரோ எடுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்க பாருங்க, கரெக்டா ஒரு லாங் பொசிஷன் பாக்ஸ் நம்ம போட்டு பார்த்துடலாம். டிபி எது வரைக்கும், இந்த ஐஆர் வரைக்கும். அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணிக்கணும்னு நமக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு 3 hour 2 hour வந்ததுன்னா புக் பண்ண பாருங்க. மினிமம் இந்த ஐ, இந்த ஐ, இந்த ஐ சொல்றாரு, இந்த ஐ, இந்த ஐ இங்க இருக்கு பாத்தீங்களா, ஈக்குவலைஸ் எடுத்து இங்க சொன்னேன் நான் என்ட்ரி போடும்போது, இந்த ஈக்குவலைஸ்லாம் காலி ஆகும்னு சொல்லிட்டு. அந்த ஈக்குவலைஸ் கூட இதுதான் மெயின் டிபி. நான் சொல்றேன் சும்மா, எனக்கு கிட்ட போயிட்டு நீ நான் ரன் பண்ண மார்க்கெட்டு. அதனால 2 டிபி வச்சுக்கோங்க. உங்களை வெறுப்பேற்றி அப்புறம் தான் போயிருக்கான். அவங்க கையில தான் இருக்கு அதை ஹோல்ட் பண்றது.
எஸ்எல் இங்கே தான் இந்த லோல. என்ட்ரி 2:50, டிபி நைட்டு 10 மணி. ஒரு 3 மணி நேரம் நைட்டு 10 மணி நேரம் 7 மணி நேரம் ஹோல்ட் பண்ணிருக்கணும். ஆனா 7 மணி நேரம் ஹோல்ட் பண்ணது ஒர்த்து 6.5 சும்மா கிடையாது. ஓகேவா? இதுல எப்படி ப்ரோ ஹோல்ட் பண்றது நிறைய பேர் டவுட் வரும். சிம்பிளான விஷயம் தான். ஒண்ணு இங்க போகும்போது எடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த ஹோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அதெல்லாம் கொஞ்சம் போவேன்னு சொல்லி ஹோல்ட் பண்றது. கிட்ட போகும்போது எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ஆர்டர் ஃப்ளோ மெயின்டைன் ஆகணும். இந்த பாக்ஸ் எடுத்துட்டு சொல்றேன் பாருங்க. இது என்னது? இந்த எஃபிஜியா? இந்த எஃபிஜியா ஃபெயிலியர் பண்ணல. அதெல்லாம் மேலே போச்சா? அகெயின் மார்க்கெட் கீழே வரும்போது இங்க ஒரு எஃபிஜி இருக்கா? இந்த எஃபிஜி ஃபெயிலியர் பண்ணல. மேலே போச்சா? திருப்பி இங்க வந்து ஒரு ஓபி இருக்குங்களா? ஓ, இங்கேயும் ஒரு எஃபிஜி இருக்கு. சரி, அந்த எஃபிஜியும் மார்க்கெட் ஃபெயிலியர் பண்ணல. ஸோ அந்த ஆர்டர் ஃப்ளோ கரெக்டாக போகணும். கரெக்டாக போச்சுன்னா நீங்கள் நம்பி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதுவே உங்களுக்கு 2வது என்ட்ரி தான். நியூயார்க்ல லண்டன்ல என்ட்ரி விட்டவன் இந்த நியூயார்க்ல எடுத்துக்கலாம். இந்த என்ட்ரியை விட்டுட்டோம் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் இந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். 8:55 எது எடுத்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? ஒண்ணு இங்க எடுத்து நீங்க பிடிக்கலாம். இப்ப இங்க எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன வந்துட போகுது? நியூயார்க்ல இன்னொரு என்ட்ரி தாராளமா எடுக்கலாம் bro. ஒன்றும் தப்பு கிடையாது. லோ இதுதான் எஸ்எல். டிபி அந்த ஒன் டேவோட ஐஆர். இதுவும் 4.5 சும்மா இல்லை. இப்படி எடுக்கலாம். ஓகேங்களா? ஆக மொத்தத்துல உங்களுக்கு 4 6 இங்க கிடைச்சது. இவ்வளவுதான். நம்ம இப்படிதான் என்ட்ரி பிடிப்போம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு வேணா லைனா சொல்றேன் பாருங்க. இங்க 2 என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இது ஒரு 4.5 அவங்கவுங்க விருப்பம் தான். எதை யார் பிடிப்பீங்கன்றது ஷுவரா யாராலும் சொல்ல முடியாது. ஃபுல்லெல்லாம் உட்காரிங்களா சொல்ல முடியாது. இது வந்து ஷுவர். ஏன்னா இங்க எடுத்துட்டு கரெக்டா போயிடுச்சு. எல்லாரும் எல்லாம் உட்காரலாம். இந்த லண்டனோட உங்களோட காம்ப்ரமைஸ் தான். அவங்களுக்கு தெரியும் உண்மை எவ்வளவு நம்ம உட்காருவோம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஹோல்டிங் கெப்பாசிட்டி நம்ம தான் வளர்த்துக்கணும். ஸோ மினிமம் ஒரு 2 hour வரணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் இந்த ஹை வரைக்கும் வச்சுக்கினாலே ஒரு 2.8 ஓகேங்களா? ஸோ இது லண்டனா வச்சுப்போமே ஒரு சின்ன டிபியை. ஃப்ரைடேவே பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் இடம் எதுன்னு தெரிஞ்சிச்சா? இதுதான். இதுதான் நான் சொன்னது. ஹையர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு மார்க்கெட் எங்க போகும்னு தெரியணும். ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் எங்க போகும்னு தெரிஞ்சதுன்னா நீங்க தாராளமா லோவர் டைம் ஃப்ரேம்ல உங்க இஷ்டத்துக்கு என்ட்ரி அடிச்சுட்டே இருக்கலாம். எம்எஸ்எஸ் பிடிஆர்ஏ, எம்எஸ்எஸ் பிடிஆர்ஏ, கில் ஜோன் அதான் மெயின். எம்எஸ்எஸ் பிடிஆர்ன்றது மெயின் இல்ல, கில் ஜோன்ன்றது இன்னும் மெயின். இப்போ இது ஒரு 2.8, இது ஒரு 4.5, 4 to 2.8 அரௌண்ட். இது வந்து உங்களுக்கு 6.3 கிட்ட வருது. 4 ஆமா 6.8 7.3 கிட்ட வருது. ஓகேங்களா? எப்போ? ஃப்ரைடே மட்டுமே ப்ரோ 7.3. தென் இது நீங்க தேர்ஸ்டே எடுத்த என்ட்ரி 4.5. 7 ஒரு 4 11, 11.8 பிளஸ் ஒரு 5 12.3. இது நான் வந்து கணக்குல எடுக்கல. ஏன்னா நியூஸ் ட்ரேடிங் அது 7 hour நோ போகுது. நான் கணக்குல எடுக்கல. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு இதுவே வந்துருது இல்ல, ஒரு 4.5 வருது. இங்கேயும் இது ஒரு 4.5 வருது. இது ஒரு 3 hour வருது. டெய்லி உங்களுக்கு இதுவே 12 வந்துருது. ஓகேங்களா? ஸோ நான் அதெல்லாம் எடுக்கல. எனக்கும் வேணாம், எனக்கு நல்ல விருப்பம் இல்லை. ஸோ வெனஸ்டே என்ட்ரி. நெக்ஸ்ட் வெனஸ்டே விட்டுருங்களா? டியூஸ்டேங்க. இங்க மண்டே ஒரு என்ட்ரி எடுத்தோம், டியூஸ்டே ஒரு என்ட்ரி எடுத்தோம். டியூஸ்டே ஏதோ இருக்கா? இது டியூஸ்டே நைட்டுங்களா? தப்பா பார்த்துட்டேன். டியூஸ்டே இதுதான். இந்த பிரேக்கர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த பிரேக்கர் பிளாக்ல இருந்து இந்த லோ வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஃபுல்லா போல ஒரு 2.6 சம்திங் ஏதோ 3 hour கிட்ட போயிருந்தது. நம்ம வந்து கொஞ்சம் கம்மியா எடுத்துப்போம்னு சொல்லியிருந்தோம். இங்க சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா? 1240 நம்ம எஸ்எல். ஏன்னா எஸ்எல் நம்ம இங்க வச்சோம். இது போனதே 2.6. இது வந்து 2 hour கணக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 2 hour மினிமம் புக் பண்ணுங்க. ஓகேங்களா? மினிமம் 2 hour உங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க. தென் மண்டே இந்த இடத்துல இதுவும் 2 hour தான். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எனக்கு ஒரு சொல்லுங்க சின்ன டவுட் ப்ரோ. சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நான் நடுவுல ஒரு சும்மா ஒரு பேக் டெஸ்ட்டுக்காக ஒரு 2 என்ட்ரி எடுத்திருந்தேன் ப்ரோ. ஓகே அதாவது சும்மா அது என்ட்ரி இந்த இடத்துல இது கரெக்டா டேப் ஆகி இந்த இதுல ஃபாலோ ஆகும், டவுன் ஆகும், செல் ஆகும்ட்டு.
சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா எனக்கு ஒரு இதுல வந்துட்டு லாங்கா தான் வருது கேண்டில்ஸ். ஆனா அது 1.8 ஆரோ என்னவோ இருந்தது. ஆனா ம். இன்னொரு என்ட்ரில பார்க்கும்போது 2.5 ஆரா இருக்கு. ஆனா அந்த அந்த கேண்டில்ல அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரில இருந்து செகண்ட் என்ட்ரி டிஃபரெண்டா இருக்கு. அது எதனால? ப்ரோ மார்க்கெட்னா அப்படிதானே ப்ரோ இருக்கும். என்ட்ரி டிஃப்ரெண்ட் ப்ரோ கேட்குறீங்க. மார்க்கெட்னா ஓ! அதுதான் ப்ரோ. மார்க்கெட்ல அந்த கேண்டில்ஸ்லாம் ஆர்ஆர் டிஃபரெண்ட் ஆகுதா? ஆர்ஆர் உங்களுக்கு எஸ்எல்னால தான். இப்போ இங்க $143 $143னா உங்களுக்கு 2 ஆர் வேணும்னா உங்களுக்கு அதே 143 பிளஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 280 இருந்தா தான் உங்களுக்கு 2 ஆரே கிடைக்கும். இங்க 250 தான் இருக்கு. புரியுதுங்களா? எஸ்எல் பொறுத்து தான் உங்க ஆர் டிசைட் ஆகும். இப்போ இங்க எப்படி ஆர் ஓஹோ! டிசைட் ஆகுது? உங்க எஸ்எல் 97 இருந்து சரி 100 வச்சுக்கோங்க. எனக்கு 200 வந்தா தான் 2 ஆர். ம். ஓகேவா? அவ்வளவுதான். ம். உங்க டிபி எவ்வளவு தூரம் வருது அதை நீங்க கனெக்ட் பண்ணணும். அப்படிதான் இது ஓகே. வந்து அதுதான் ரிஸ்க் ரிவார்ட் பாக்ஸ். ரிஸ்க் ஆஹா. இங்க மேல இருக்கு, ஆ. ரிவார்டு இங்க கீழே இருக்கு பாயிண்ட். ஓகேங்களா? அத ரேஷியோல சொன்னா 2. ஓகேங்களா? ம். ப்ரோ என்ன ஓகே ப்ரோ ப்ரோ. ஓகே. ஆல்ரெடி சொன்னதானே இல்ல ப்ரோ. ப்ரோ, இல்ல ப்ரோ. எனக்கு திடீர்னு கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு ப்ரோ. அதனால தான் சரி கேட்டுருவோம் சாப்பிடலையா நைட்டு, அப்படின்ட்டு அதனால கேட்டேன். நைட்டு அது இல்லை. இல்ல ப்ரோ. இன்னும் சாப்பிடல. ஸோ ரிஸ்க் ரிவார்டுன்றது உங்களோட எஸ்எல்ல இருந்து உங்க ஃபர்ஸ்ட் நீங்க எஸ்எல் வந்து 100 வச்சுட்டேன் எனக்கு 200 ரிவார்டு கிடைக்கும் அப்படி யோசிக்காதீங்க. உங்க என்ட்ரியை ஃபைண்ட் ஆஹா. அவுட் பண்ணுங்க. அதுக்கு எஸ்எல் ஓகே. வைங்க. உங்க டிபி எங்க இருக்கோ அதை வைங்க ப்ரோ. ப்ரோ எப்பவுமே ஒரு ட்ரேடிங்ன்றது நம்ம டிபி வந்து ஐஸ் அண்ட் லோஸ் லிக்விடிட்டி ஸ்ட்ரைக் பண்ணுதா, அதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் ஆமா. ட்ரேடிங். ஆனா அது வரைக்கும் ஒரு சில ம். பேர் ஹோல்ட் பண்ண மாட்டீங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், மினிமம் ஒரு 2 ஹவராவது புக் பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்ப டிபி வந்து ஒரு 5 ஹவர் வச்சிருக்கோம் வச்சுக்கோங்களேன். அது ம். ஒரு 4 வரையும் போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகிற வரையும் ஒரு சில பேருக்கு தெரியும் ஏன் உட்காரணும் ஏன் உட்கார கூடாது. நான் இங்க ஹோல்ட் பண்ண என்ட்ரி காமிச்சேன்ல, இங்க ஒரு பை என்ட்ரி ஆமா ப்ரோ. ஆமா. ஹோல்ட் பண்ணதுக்கு ஆர்டர் ம். ஃப்ளோ காமிச்சேன்னா இது தெரிஞ்சவங்க ம். உட்காருவாங்க. அடுத்து போகும்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இங்க ம். பை எடுத்துட்டு இவ்வளவு தூரம் மேல போயிட்டு இப்படி கீழே வருது. அப்போ ஆமா, ஆமா ப்ரோ. கொஞ்சமாவது நம்ம மனசு பக்கு பக்குன்னு இருக்கும்ல. அதான எமோஷன்ஸ் ஹியூமன்ஸ்க்கு. ஒரு பதட்டம். ஓகேங்களா? இங்க ம். ஒரு $1000 காமிச்சிருக்கோம். இங்க வந்தோடனே ஒரு $300 தான் காமிக்கும். நீங்க வெளியே வரீங்க ம். திருப்பி அது $1500 போகுது. ஆனா இங்க ம். என்ன டெக்னிக்கல் நடக்குது அது புரியணும். அது புரிஞ்சா நீங்க வந்து ஹோல்ட் பண்ணி உட்காரலாம். இல்லையா மினிமம் 2 ஹவர் புக் பண்ணணும்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டா சொல்றேன் நான். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அதுக்குன்னு ஓகே. எப்பவுமே 2 ஹவர் மட்டும் புக் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து ஒன்றும் பாரிவாள் கிளம்புறதுல வரும்போது நம்ம எடுத்துக்கணும், வானான்னு சொல்லக்கூடாது. ஆமா. ஓகேங்களா? இல்லாத போது ம். ஸ்ட்ரிக்டா வச்சுக்கோங்க மார்க்கெட். இப்ப நான் இங்க என்ன சொல்லி உங்களுக்கு எடுத்தேன், மண்டே எனக்கு எந்த விதமான ஏடிஎஃப்எம்மோ டேப் ஆகல ப்ரோ. வெறும் 15 ம். மினிட்ல ஏஎம்டி பார்த்துட்டு லிக்விடிட்டி பார்த்து தான் எடுக்கிறேன். இங்க எனக்கு வரத்தான ம். ஏத்துப்பேன்னு சொன்னா எனக்கு வெறும் 1.7 தான் கிடைச்சது. இப்படி விழும்போது 2 ஹவர்னு ம். காமிச்சிருக்கும். அதனால அந்த இடத்துல புக் பண்ணிடணும். ஏன்னா நம்மளுக்கே தெரியுது மண்டே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு. சோ இது ஒரு 2 ஆமாமா. ஹவர். டியூஸ்டேவும் ம். அதே கதை தான். உங்களுக்கு மொத்தமா வேணும்னா இது வரைக்கும் வேணும்னு எதிர்பார்த்தேன். 3.2 ஹவர் வரணும்னு பார்த்தேன். பட் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கொடுத்தது ஹையஸ்ட் 2.7 தான். எவனாலே ஹையஸ்ட் பாயிண்ட் பிடிக்கும். அதாவது எப்பவுமே ஒரு ஹை பாயிண்ட்ல பிடிச்சிட்டு ஒரு லோ பாயிண்ட்ல யாரால பிடிக்க முடியாது. சரிங்களா? இங்க ரியாலிஸ்டிக்கா நீங்க ம். எடுத்துக்கணும்னா 2 ஹவர் எடுத்துக்கோங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓகேங்களா? ம். சோ மண்டே ஒரு 2 ஓகே. ஹவர், டியூஸ்டே ஒரு 2 ஹவர், உங்களுக்கு இதே 4 ஹவர் ஆயிடுது. அடுத்தது ம். இதை நான் விட்டுட்டேன். ஓகேங்களா? டியூஸ் கேண்டில் தேவையில்லை எனக்கு. இதை பாருங்க, இது ஒரு 4.5 ஆர், உங்களுக்கு 8.5 ஆயிடுதா? ம். ஆமா ப்ரோ. அகைன் இது ஒரு 4.5. ஓகேங்களா? 13 வந்துடுது. ம். 13 இது ஒரு 2.8, 13 15 உங்களுக்கு 4. அரௌண்ட் 16 ஆர். அந்த சொச்சத்தெல்லாம் கூட ம். விட்டுருக்கேன்ற 16.3 சம்திங் வருது, எனக்கு அது தேவையில்ல. 16 ஆர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓகே. 16 ஆர்னா நீங்க உங்க அக்கௌண்ட்ல ஒரு 1% ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அது 16% ப்ராஃபிட்ஸ் அர்த்தம். ஓகேங்களா? ம்ஹ்ஹ்ம். 16 ஆர்னா அதுதான். ஓகே ப்ரோ. இதுவே நீங்க 1/2% ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா 16% கிடையாது, 8% அர்த்தம். ம். 8% அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் ப்ரோ. நீங்க ஒரு ப்ராஃபிட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு ம். ட்ரேடிங்னாலே முக்கியமான 3 விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் த டெக்னிக்கல் அனலைசஸ், ஃபண்டமெண்டல் அனலைசஸ், பிஹேவியரா எப்படி இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. வின்னிங் ரேஷியோ அப்படி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். வின்னிங் ரேஷியோ இது முக்கியம். ஓகேவா? உங்க வின்னிங் ரேஷியோ வந்து 50 to 60% இருந்தா போதும். அடுத்தது ம். உங்க ரிஸ்க். இல்ல இது டிஸ்கார்ட்ல போட்டிருக்கீங்களா? ஆமா, என்ன இப்ப சொல்லிடுறேனே உங்களுக்கு ஞாபகம் வரணும்ல. ம். சரி, சரி. ஓகே ரிஸ்க் ப்ரோ. ரிவார்ட் ரேஷியோ. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 2 to 3 ஹவர் இருந்தா போதும். அதுக்கு மேல கூட தேவையில்லை. ம். அடுத்தது நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறீங்க. ப்ராஃபிட்ன்றதுனால 10% தான் உங்களுக்கு லாஸ்ட் லிமிட்டே தரும். அப்போ நீங்க தொடர்ந்து 20 ட்ரேட் தோத்துட்டா உங்க அக்கௌண்ட் கை சாரி 1% ரிஸ்க் எடுத்தீங்கன்னா தொடர்ந்து 10 ட்ரேட் தோத்துட்டா கை விட்டு போயிடும் அக்கௌண்ட். தொடர்ந்து
20 ட்ரேட் தோத்தா தான் 6% கை விட்டு போகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் எ பிகினரா ஒரு 0.5% வந்து வச்சு ட்ரைன் பண்ணுங்க. ப்ரோ ட்ரேட் ரைட்ல நீங்க 1% 1.5% கூட வைங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, அவங்கவுங்க விருப்பம் அது. இப்போ இதுல நீங்க எப்படி என்ட்ரி எடுப்பீங்கன்னா, நான் ரொம்ப லோவஸ்ட் கணக்கே சொல்றேன். எக்ஸாம்பிள், உங்க கையில் 100K அக்கௌண்ட் இருக்கு. ஓகேங்களா, உங்க அக்கௌண்ட் சைஸ் வந்து ஒரு 100K, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் எல்லாரும் 100K எடுக்கணும், அதனால முடியும், நம்ம நம்பிக்கை வைக்கணும் நம்ம மேல. 5 ட்ரேடு வந்து லாஸ் பண்றீங்க ப்ரோ. 100K அக்கௌண்ட்ல உங்க ரிஸ்க் ஒரு 1%, 1% ரிஸ்க் ஆண்டு உங்க ஆர் வந்து 2R, இதான் நீங்க பண்றீங்க. ஓகேங்களா, இப்போ இதுல 5 ட்ரேட் லாஸ், அப்போ உங்களுக்கு -5%. இதுவே நீங்க 5 ட்ரேட் ப்ராஃபிட், நீங்க ப்ராஃபிட் பண்ணா 2R பண்ணுவீங்க. 1% ரிஸ்க் எடுக்கிறீங்க, லாஸ் பண்ணா 1% போயிடும், ப்ராஃபிட் பண்ணா 2% வரும். 12 10% பிளஸ் 10%, உங்க நெட் ப்ராஃபிட் எவ்வளோ? உங்க நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு 10%ல 5% லாஸ் போக மிச்சம் பிளஸ் 5% இருப்பீங்க, ஈக்குவல் டு அது வந்து 5000 வரும் உங்களுக்கு 100K அக்கௌண்ட். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணலாம். புரியுதுங்களா, இதுவே 1/2% $2500, அப்படியே பாதி குறைஞ்சிரும். கிளியரா ப்ரோ? நான் இங்க 2R தான் போட்டிருக்கேன். நீங்க 3R போட்டீங்கன்னா 5 ட்ரேட் வின் பண்றீங்க, வின் பண்ணா 3% ஜெயிப்பீங்கன்னா 5 வந்து உங்களுக்கு 15. ஸோ அதே 5% லாஸ், அப்போ உங்களுக்கு பிளஸ் 10% நின்றோம். இந்த மாதிரி தான் நீ பார்க்கணும். நான் சொல்றது 50% ரிஸ்க் ரிவார்டுக்கே, சாரி 50% வின்னிங் ரேஷியோக்கே. ஸோ ஆஸ் எ ட்ரேடரா ஃபர்ஸ்ட் 10 ட்ரேட் எடுத்தா எத்தனை ட்ரேட் நான் ஜெயிப்பேன்றது உங்களுக்கு தெரியணும். 5 ட்ரேட் எடுத்தா 3 ட்ரேட் ஜெயிப்பேன், 10 ட்ரேட் எடுத்தனா ஒரு 5ல இருந்து 6 ட்ரேட் ஜெயிப்பேன், இது உங்களுக்கு தெரியணும். இது பேர் தான் வின்னிங் ரேஷியோ. உங்க வின்னிங் ரேஷியோ தெரிஞ்சாதான் நீங்க எப்படி ஒரு கெப்பாசிட்டி ட்ரேடர் தெரியும். அந்த வின்னிங் ரேஷியோவை நீங்க என்ன ரிஸ்க் ரிவார்ட்ல வின் பண்றீங்க, 2Rலயாவது வின் பண்ணணும் மினிமம், அட்லீஸ்ட் 2R. ஓகேங்களா, அட்லீஸ்ட். அதுக்கு அடுத்தது ரிஸ்க் உங்க விருப்பம் தான். உங்க கான்பிடென்ட் வின்னிங் ரேஷியோ, அதை இன்னும் எக்ஸ்ட்ரா கான்பிடென்ட் உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, இது ரெண்டும் சேர்ந்தாதான் உங்களோட எக்ஸ்ட்ரா இன்னும் நல்லா அனலைசஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாலும்னா ரிஸ்க் 1/2% 1% ஏற்ற முடியும். ஓகேங்களா, நான் சும்மா ஒரு 2 மந்த் மார்க்கெட் பார்த்தேன், அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வேற, அது வேற குவார்டர். அங்க இருந்த ஃபண்டமெண்டல்ஸ் வேற, அங்க இருந்த டெக்னிக்கல்ஸ் வேற. மார்க்கெட்டுன்றது நீங்க வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் இருந்தாதான் உங்களை பத்தி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது வரைக்குமே ஸ்டில் வேற லேர்னர். 2 to 3 இயர்ஸ்ன்றதான் ஒரு பிகினர்ன்ற ஒரு கேட்டகரியே உங்களுக்கு கொடுக்குதுன்னு அர்த்தம். 1 மாசம் 2 மாசம் ட்ரேட் பண்ணலாம் நான் பிகினர்லாம் சொல்லக்கூடாது. இப்போ நானுமே பிகினர் தான். நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டா நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, ஒன்றும் அப்படி ஒன்றும் நான் பெருசாக சாதிச்சில்ல. நான் இன்னும் ஸ்டில் லேர்னிங் தான். மார்க்கெட்ல எவ்வளோ விஷயம் கத்துக்கணும். ஜஸ்ட் நான் வந்து ஒரு 0.1% இருக்கு, அவ்வளவுதான். ஸோ நம்ம மார்க்கெட்டை லேர்னிங் மாடியூல பார்த்தா உங்களுக்கு நிறைய கத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த ஜேர்னில நம்ம ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா, எப்பவுமே அந்த டெஸ்டினேஷன்ஸ் போகும்போது ஜேர்னில நம்ம என்ன பண்றோம்ன்றது தான் மெயின். அதுதான் நம்மள தீர்மானிக்கும். நம்ம ஒரு ஒன்ஸ் ஒரு இடத்த ரீச் பண்ணிட்ட பிறகு ஓகே ஜெயிச்சிட்டோம், ஒரு 2 days 3 days கொண்டாடுவோம், அந்த டொபமைன் நல்லா ஒரு ரீச்ல இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் விட்டுருவோம். ஓகேங்களா, அடுத்து என்னவோ அதுதான் பார்க்க போயிடுவோம். ஸோ நம்ம அந்த இடத்த போய் ரீச் பண்ண அப்புறம் எதை திரும்பி பார்ப்போம், நம்ம வந்த பாதையை பார்ப்போம், எப்படி வந்த எந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணோம், எது வந்து நம்மள ஒரு டவுன் லோ பாயிண்ட்ல இருந்து மேல கொண்டு வந்த மோட்டிவேஷனோ டிசிப்ளினோ எதுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம ஹேபிட்டா நம்ம செக்லிஸ்ட் எடுத்து ரீஃபைன்மெண்ட் பண்ணுவோம். ஒரு ஹெச்டிஎஃப்ல இருந்து எல்டிஎஃப் மார்க்கெட் ரீஃபைன் பண்ற மாதிரி உங்க பேட் ஹேபிட்ல இருந்து குட் ஹேபிட் வரைக்கும் நீங்க எப்படிலாம் வந்தீங்க, உங்க டிசிப்ளின் எந்த அளவுக்கு இருந்ததுன்றதை நீங்க ரீஃபைன்மெண்ட் பண்ணணும். ஆஸ் எ ட்ரேடரா உங்க ஹியூமன் பீங்ன்ற ஒரு லைஃபும் நல்லா இருக்கும். ஏன்னா இதுல நீங்க வரும்போது ஒரு ஹேபிட்டை கன்சிஸ்டண்டா டெய்லி ப்ராக்டிஸ் பண்றீங்க. இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்க ஃபர்ஸ்ட் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். ஓகேங்களா, மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். ஒருத்தவங்க மெடிடேஷனோ இல்ல ஒரு எக்ஸசைஸோ அட்லீஸ்ட் ஒரு புக் ரீடிங் ஹேபிட்டோ எதனா ஒன்று இருந்தால் தான் ட்ரெயினிங் பண்ண முடியும். இதான் ரியாலிட்டி. இது எதுவுமே எல்லாம் சீரியஸா சொல்றோம் ட்ரேட் வராது. ஒன்று பிசிக்கல் ஒர்க் அவுட் இருக்கணும், இல்ல மெடிடேஷனாவது இருக்கணும், மென்டல் ஸ்ட்ரென்த்தாவது இருக்கணும். இந்த மாதிரிலாம் எதனா ஒரு ஹேபிட்ஸ் இருந்தாதான் அந்த ஹேபிட் தான் ஒரு ட்ரேடிங் குள்ள வரும். இல்ல ட்ரேடிங் வந்துட்டுமே சொல்லிட்டு அந்த ஹேபிட்டாவது நம்ம வளர்த்துக்கணும். இப்படிதான் சஸ்டெயின் ஆக முடியும். எதுவுமே இல்லை நான் சும்மா 40 ட்ரேட் பண்ணுவேன்னா வரும், லாங் டேர்ம்ல சஸ்டெயின் ஆகுமானா எனக்கு தெரியாது. வந்து உங்க ஓன் ஃபண்ட்ஸ்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. உங்க ஜேர்னி நீங்க தான் வந்து நோட் பண்ணணும், ஜேர்னல் பண்ணணும். நீங்க எந்த அளவுக்கு வர்றீங்க, என்னென்ன மிஸ்டேக் மேக் பண்றீங்க. முக்கியமான பாயிண்ட், அனலைசஸ பண்ணிட்ட பிறகு யோசிக்க கூடாது.
ட்ரேட் வாட் யூ சி நாட் வாட் யூ திங்க்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா நான் சொல்லல, ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டு போனது தான். நீங்க என்ன பாக்குறீங்களோ அதை ட்ரேட் பண்ணணும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அங்க ட்ரேட் பண்ணணும். அங்க பிபி தான் இருக்குன்னா பிபி தான் ட்ரேட் பண்ணணும். ஓபி வந்து தொட்ட பிறகு எடுக்கணும்னு சொல்லக்கூடாது. எஃப்இஜி தான் ஃபர்ஸ்ட் தோணும். எஃப்இஜி என்ட்ரி போட தான் பார்க்கணும். இல்லாத ஒண்ணு ஓபி வந்து தொடன்றது யார் சொன்னா உங்களுக்கு? தொட்டா ரெண்டாவது என்ட்ரி எடுத்துக்கோங்க. இது அடுத்தது பிளான் த ட்ரேட் ட்ரேட் த பிளான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணுமா ட்ரேட் பண்றதுக்கு. அடுத்தது நீங்க பிளான் பண்ணதை ட்ரேட் பண்ணணும், ட்ரேட் த பிளான். இது இடையில என்ட்ரி எடுத்துட்டு ஐயோ இங்க பை ஆயிடுமா, இங்க ஒரு எஃப்இஜி எதை விட்டுருச்சு, மேல போயிடுமா, இது ஒரு எம்எஸ்எஸ்ஆ, இது டிபியா, இதெல்லாம் மாத்தவே கூடாது. எஸ்என்டிபி வச்சிருங்க. ரெண்டா உட்காந்து பாருங்க எவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ற போறீங்க. பொறுமையா உட்காந்து பாருங்க. உங்க பேக் டெஸ்டிங்கே பாருங்க. எழுதுங்க, நான் இங்கெல்லாம் எமோஷனல் ஆனேன், இங்கெல்லாம் நான் ஃபியர் ஆனேன், இந்த மாதிரிலாம் நான் தப்பு பண்றேன், என் மைண்ட் இப்படிலாம் மாறுது, ஆனா என்ட்ரி கரெக்டாக தான் போகுது. இதெல்லாம் தான் நிறைய பேரோட ப்ராப்ளம். தேர் இஸ் a huge difference between the great analyzer, great trader. பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் நீங்க மெயினா பார்க்க வேண்டிய விஷயமே. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு 1 வீக், தேர்ட் வீக் ஆஃப் த டிசம்பர் யூரோ யூஎஸ்டி ஃபுல்லாக ஃபண்டமெண்டல்ஸ் அலைன்மெண்ட்டோட பார்த்து முடிச்சிருக்கோம். நம்ம ஒரு 16 hours நியர்லி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன சைஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ 5%, 0.5%, 1% ரிஸ்க் போட்டு உங்கள் அமௌண்ட் நீங்கள் எண்ணி பாருங்க எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் ஏ ட்ரேடரா இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸை பார்க்கறது தான் நம்ம வேலையே. அவுட்கம் ப்ராஃபிட்டோ லாஸோ அது தன்னால வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.